একলা চলো রে যদি আলো না ধরে, ওরে ওরে ও ভাঙা আলো না ধরে, যদি ঝড় বদলে আধার রাতে দুয়া দেয় করে, যদি ঝড় বদলে আধার রাতে দুয়া দেয় করে, তবে বজ্রালে আপন বুকের পাথর জ্বালিয়ে নিয়ে একলা জলো রে, যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে, একলা চলো একলা চলো একলা চলো একলা চলো রে, যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চলো রে. இன்றைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் காந்தி சென்டருக்கு வந்திருக்கேன். அந்த வாய்ப்பை கேக்குதா கேக்குதா கேக்குது சார், கேக்குது. ஓகே ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு சரவணன் வந்து நூல் குறித்து எழுதிட்டாரு. இன்னைக்கு என்ன நூல் பேச போறோமோ அது குறித்து குறிப்பை கொடுத்திருக்காரு. ஆசிரியருடைய மானஷ் பத்தியும் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. ஆசிரியருடைய பேர் வந்து மானஷ் ஃப்ராத் பட்டாச்சார்ஜி. அவர் வந்து கிழக்கு வங்கத்திலேருந்து வந்த குடும்பம், அது கவுஹாத்தியில் இருந்த குடும்பம், அது பத்திரிக்கையாளர். அவர் ஏராளமாக நூல் எழுதியிருக்காரு. அந்த பட்டியெல்லாம் இவர் கொடுத்துருக்காரு. அந்த நூல் ரொம்ப பெரிய நூலுங்கிறதுனால ஒரு 550 பக்கத்துக்கு மேலே போகக்கூடிய பெரிய நூல் அது. அதனால் வந்து நமக்கு எவ்வளோ நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்ண பார்க்குறேன். ஒரு கவிஞராக இருப்பதனால, ஒரு தத்துவவாதியாக இருப்பதனால, பத்திரிகையில் எழுதக்கூடிய எசேயிஸ்டாக இருப்பதனால அவர் அதெல்லாம் சேர்த்து நவீன இந்தியாவினுடைய வரலாற்றை ஆழமாக பயின்றவர் என்ற முறையில், ஒரு தேச கட்டுமானம் எப்படி இருக்க வேண்டும் என்றதை புரிந்து கொண்டவர் முறையில் மானஷ் வந்து இந்த நூலை வந்து இந்த எல்லாத்தோடையும் சேர்த்து தொகுத்திருக்காரு. இந்த எல்லாத்தோட தன்மைகளும் அதில் இருக்கும், கூறுகளும் அதில் இருக்கும். ஒரு இலக்கிய கூறு இருக்கும், தத்துவ கூறு இருக்கும், ஒரு கேள்விக்கான பல்வேறு கேள்விகள் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட முறையில் அவர் தொகுத்திருக்காரு. பாத்தீங்கன்னு சொன்னா காந்தி தி எண்ட் ஆஃப் நான் வயலன்ஸ், காந்தி தி எண்ட் ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் ஃபார்ம்லயே இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்லயே இருக்கு. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பொறுமையா சொல்றாப்ல அவருக்கு. மானஷ்க்கு அனைவருக்கும் வணக்கம். அந்த காந்திய எந்த காந்திய வந்து அவர் விரும்பினாரோ அந்த காந்தியினுடைய கட்டத்துல, அதாவது காந்தியினுடைய கடைசி கட்டம் நம்ம சொல்றோம், அதை வந்து பியாரிலால் எழுதியிருப்பாரு. வால்யூம் 9 பார்த்தீங்கன்னா அதுல ஆரம்பிச்சு 9, 10 வந்து அந்த வால்யூம் போகும். பியாரிலோட வால்யூம் லாஸ்ட் ஃபேஸ்னு எழுதியிருப்பாரு, அவர் எழுதியிருப்பாரு. அந்த இறுதி கட்டத்தில், காந்தியினுடைய இறுதி மாதங்கள்ல காந்திக்கு இந்த சோதனை எப்படி நடந்தது என்பதை பற்றி தான் இந்த நூல் பேசுது. இன்னும் இந்த நூலுக்கு முன்பா, இந்த நூல் 2025 தான் வந்தது. 2-3 ரிவ்யூ தான் போயிருக்கு. கேரளா லிட்டரரி ஃபெஸ்டிவல்ல ஒரு பெரிய ரிவ்யூ பண்ணாரு, அதுல மானஷே அட்டன் பண்ணாரு. அது போல பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஆட்கள் ஒரு வாட்டி பேசினாங்க. நம்முடைய வினய்லால், ஹரிலால், அதுக்கப்புறம் வந்து ஆஷிஷ் நந்தி போன்றவங்கலாம் கூட ஒரு கூட்டத்தில் பேசினாங்க. ரிவ்யூ கொஞ்சம் வந்திருக்கு, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. தமிழ்நாட்டில் அநேகமாக நம்ம தான் இந்த ரிவ்யூ பண்ணுறா நினச்சா நம்ம தப்பு தான் நினைக்கிறேன், நான் சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நூல் பேசக்கூடிய காலம், அது கிலாஃபத்து சொன்னால் கூட இந்த அடர்த்தியாக இந்த நூல் பேசக்கூடிய காலம் 1946 ஆகஸ்ட்லேருந்து காந்தி ஜனவரி 30, 1948 அந்த பீரியடு தான் ரொம்ப அடர்த்தியாக அந்த நூல் பேசுது. அந்த காலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா, ஏன்னா பெரிய நூலுங்கிறதுனால நமக்கு கிலாஃபத்தெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். சின்ன சுருக்கத்தை மட்டும் சொல்லலாம். இந்த நூலுக்கு முன்பாக இதே காலத்தை பேசிய நிறைய நூல்கள் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. காந்தியினுடைய அகிம்சையை பற்றி பேசிய ஏராள நூல்கள், காந்தியை பற்றி பேசக்கூடிய நூல்கள் லட்சக்கணக்கில் பக்கங்கள் இருந்தா அதுல எல்லாத்துலேயுமே காந்தியினுடைய அகிம்சையை பற்றி பேசியிருப்பாங்க எல்லாருமே. இல்லை, அகிம்சையை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய நூல்கள் நிறையா வந்திருக்கு. டெனிஸ் டால்டனாக இருக்கலாம், ஷார்ப்பாக இருக்கலாம், ரெஜினால்டாக இருக்கலாம், இன்னும் பல நூல்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த வரிசையில் வந்திருக்கும். அதே போல் இந்த பீரியடை மட்டும், இந்த நவகாலி பீரியட், நவகாலி பீகார், இந்த பீரியடில் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்தியாவில் வகுப்புவாதம், காந்தி வந்து அதை எப்படி எதிர்கொண்டார் என்று சொல்லக்கூடிய நூல்கள் ஏராளமாக வந்திருக்கு. அதை நம்ம ஊரில் சாவி கூட பண்ணியிருப்பார். நவகாலி யாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் வந்து
சாவி கொஞ்சம் அவர் 70 பக்கம் 80 பக்கத்தில் மட்டும் அவர் பண்ணியிருப்பார். அதை பார்த்தா தெரியும். மெய்சில் இருக்கும் நடைப்பயணம். அவர் போய் 2 நாள் இருந்துட்டு அப்புறம் விரட்டப்படுறாரு அவர். நீங்களாம் இங்கே கேட்காம வந்துட்டா இங்கே கஷ்டம் போயிடுங்கிறாரு. அந்த கஷ்டத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக அது வந்திருக்கு. ஆனால் சாவிக்கு முன்பாகவே ஆங்கிலத்தில் வந்து த பில்கிரிம் ஆஃப் நவகாலி என்று சொல்லக்கூடிய முறையில் பிரஜா கிஷோர்னு 1948 ஒன்று எழுதிட்டார். அவர் நல்ல பதிவு. அது அதை ஒரு ஆல்பம்னு அவரே சொல்கிறார். பிரஜா கிஷோரே என்ன சொல்லும்போது நான் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதில் எல்லா டீட்டெயிலும் நமக்கு இருக்கும். நான் இந்த இதில் வந்து டீட்டெயிலாக போகிறது இல்லைங்கிறதுனால இந்த இதெல்லாம் சொல்கிறேன். நான் இந்த நூல்கள்லாம் உதவியாக இருக்கும், இந்த டாபிக் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கிட்டத்தட்ட சாவி வந்து பிரஜா கிஷோர் எழுதினதுலேருந்து தான் எடுத்துக்கிட்டு எழுதியிருக்காரு. அவர் நேரடியாக 2 நாள் போனால் கூட அந்த கடைசி சாப்டர்லாம் முழுக்க முழுக்க பிரஜா கிஷோரோட தமிழாக்கம் மாதிரியே தெரியும் நமக்கு. அதுதான் சாவி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப சின்ன புத்தகம் தமிழ், அது அவசரத்துக்கு படிச்சுக்கலாம் யாராவது. அது மாதிரி வந்து பியாரிலாலோட அந்த வால்யூம் 9, இந்த 11 தொகுப்புல பியாரிலால் சுசிலாவோட 11 தொகுப்புல அந்த 9வது நூல் தொகை என்பது இது குறித்து நல்ல விரிவாக பேசக்கூடிய ஒரு நூல். அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக. இந்த 2000க்கு அப்புறம் 2 முக்கியமான ஆத்தர்ஸ் வந்து ரொம்ப விரிவாக பேசியிருக்காங்க, ரொம்ப பெரிய ஆய்வோட பேசியிருக்காங்க. இந்த மானஷோட இந்த நூலையும் அவங்க நூலையும் சேர்த்து படிப்பது தான் வந்து புரிதலை நல்லா மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை நான் பேரை மட்டும் சொல்கிறேன், வாய்ப்புள்ளவங்க தேடி போய் படிக்கலாம். ஒன்று வந்து ராகேஷ் பட்டபியால் என்பவர் எழுதினார். அவர் வந்து பெங்காலோட பஞ்சத்திலிருந்து நவகாலி வரை நடந்த விஷயங்கள் என்ன, வகுப்புவாத கலவரங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் அவர் பதிவு பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தா 2018 வந்து அன்வேஷா ராய்னு, அவங்களும் பெங்கால்ல வந்த குடும்பம். அந்த அன்வேஷா ராயோட ஆய்வு மிக முக்கியமான ஆய்வாக எல்லாராலையும் பேசப்படுது. மேக்கிங் பீஸ் மேக்கிங் ரைட்ஸ் அப்படிங்கிற நூல் வந்து ரொம்ப விரிவாக பேசப்படுது. ஆகவே இந்த எல்லா நூலும் சேர்ந்து பார்க்கும்போது இந்த மானஷோட நூல், குறிப்பாக இந்த 2 நூல், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இடையில வந்து 1953 வெளிவந்த நிர்மல்குமாரோட, அது ரொம்ப முக்கியமான பேசப்படுது. ஸோ இதெல்லாம் கலந்து நம்ம பார்க்கும்போது இந்த பீரியடுக்கான மிகப்பெரிய ஆவணங்களாக இந்த நூல்லாம் இருப்பதை பார்க்க முடியும் நம்மளால. சரி, இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். பிரஜா கிஷோர் வந்து அப்படியே ஈவெண்ட்ஸை வந்து ஆல்பம் மாதிரி பதிவு பண்ணிட்டு போவார். நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் போஸ் பார்த்தீங்கன்னா காந்தியோட முரண்படுற இடங்கள், காந்தியோட ஒத்து போகிற இடங்கள், காந்தி எப்படி நடந்துக்கிட்டாரு, அன்றாடம் எப்படி அனுசரித்தாரு என்று பல்வேறு விஷயங்களை ஆவணப்படுத்தியிருப்பார். கடிதங்களையும் ஆவணப்படுத்தியிருப்பார். அது போல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பியார்லால் வந்து வரலாற்றில் வந்து அன்றாடம் டெய்லினஸ் என்பதோட ஒரு அந்த மாதிரி அவர் வகைப்படுத்தியிருப்பார். டெய்லி என்ன நடந்தது என்பதை வரலாற்று பதிவாக ரொம்ப குரோனாலஜிக்கல்பாங்கல்ல, அந்த ஆர்டர் படி அவர் பண்ணியிருப்பாரு. நம்ம பியார்லாலோட புத்தகம். ராகேஷும் அன்வேஷாவும் தான் இதை வித்தியாசப்படுறாங்க. கலவரம் எப்படி உருவானது, கலவரத்தை யார் உருவாக்கினாங்க, எப்படிலாம் வடிவம் எடுக்குது, அப்போ காந்தி வந்து என்ன பண்ணார் என்று பேசக்கூடிய விஷயங்கள். காந்தி கொன்ற இடம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு 2 சாப்டர் 3 சாப்டர் தான் கொண்டுருவாங்க அவங்க. மற்றதெல்லாம் கலவரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி விரிவாக பேசியிருப்பாங்க அவங்க. இவரோட நூல் இது எல்லாத்துலேயும் மாறுபட்ட நூல். காந்தியோட ரோலை எல்லா ஈவெண்ட்ஸையும் பற்றி பேசாமல், பார்ட்டிஷன் சொல்லக்கூடிய பிரிவினையினோட வரலாறுக்குள்ள முழுக்க போகாமல் ஒரு உள்ளுக்குள்ள மட்டு பூந்து அறநெறியான பல்வேறு கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நூலாக இது வந்து காந்தியினுடைய அந்த பார்வையில் வச்சுட்டு போயிட்டே இருக்காரு நம்முடைய மானஷ். இன்னும் குறிப்பாக ஒரு வரியில் சொல்லப்போனால் இந்தியர்களுடைய மனசாட்சியை துருவி ஆராயக்கூடிய ஒரு நூல் என்று இதை ஆழமாக பார்த்த ஒன்று ரிவ்யூவில் பார்க்க முடியுது நம்ம. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருந்திருக்கு. மானஷோட ஸ்டைல் என்பது இதான். அந்த பீரியடை பற்றி 1946 நவகாலி அல்லது கல்கத்தா கலவரம், நவகாலி, பீகார், டெல்லி, திருப்பி அவர் வந்து விடுதலை தினத்து அன்னைக்கு கல்கத்தாவில் வருது, திரும்பி டெல்லிக்கு போவது, அவர் சுடப்பட்டு அவர் வந்து சாகடிக்கப்படுவது என்ற கட்டம் வரல ஒரு சின்ன ஒரு குறிப்பு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த நூல் வந்து எதை பேசுது, என்னென்ன கேள்விகளை எழுப்புது என்பதை மட்டும் நான் கொஞ்சம் பட்டியலிட்டு போயிட்டேன்னா அந்த நூலோட வேறு பாகங்களை நம்ம பார்த்துட முடியும். அதாவது அந்த நூலோட ஆத்ம ராகங்களை, அதாவது அந்த ஆத்ம ரேகைகளை நம்ம பார்த்துட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மட்டும் அந்த கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். பயம் உண்டாக்கப்படுது, அது வெறுப்பாகுது, அது வன்முறைக்கு போகுது, வன்முறை வந்து இனப்படுகொலையை உருவாக்குது. இதை யார் திட்டமிடுறாங்க, ஏன் உருவாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை
இவர் பட்டபயால் மாரியே அன்வேஷா மாரியே இவரும் கேட்கிறாரு. ஒரு அரசியல் முழக்கம் வைக்கப்படுது. அது ஜனங்களை கவ்வி பிடிக்கணும் வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் அது ஏன் திடீர்னு வரலாம், அது வந்து வன்முறையின் திசை எடுக்குது, இனக்கலவரமா ஏன் மாறுது, அதுல என்ன அரசியல் லாபம் கிடைக்குது, சமூக நல்லிணக்கம் எப்படி சிதைவுண்டு போகிறது, இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. பாதிக்கப்பட்டுட்டனா என் சமூகம் பாதிக்கப்பட்டுடுச்சு, ஆகவே அந்த பாதிப்பை இன்னொரு பாதிப்பை யார் எனக்கு பாதிப்பு உருவாக்கினான்னு கருதுறேனோ அவருக்கு பாதிப்பை உருவாக்கி நியாயத்தை தேடிக்கொள்வேன். என் பாதிப்பு அப்படி துடைக்கப்படுமா? ஒரு பாதிப்பு உருவாக்கினவன் திருப்பி பாதிப்பை உருவாக்குவதன் மூலமாக தன் பாதிப்பை துடைத்துக் கொள்கிறானா? ஒரு சமூகம் துடைத்துக் கொள்கிறதா என்ற கேள்வி இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் ஒவ்வொரு முறையும் வந்து பயம் வந்து அரசியல் ஆதாயமாக்கப்படுகிறது என்ற கேள்வியும் இதுல வருது. அடுத்தது வந்து ஒவ்வொரு முறையும் வெறுப்பை வந்து தீவிரப்படுத்தி உஷ்ணப்படுத்திட்டே போயிட்டு இருந்தா அது வந்து ஹேட்ரட் வந்து ரொம்ப அதோட ஹாட்னஸ் அது அதிகமாயிட்டே இருந்தா அது அதற்கு பதில் வந்து மனுஷன் தேடுறது வன்முறையில தானா என்று திரும்ப திரும்ப வர கேள்விகள் தான். அது ஒவ்வொரு பாணியில அவர் கேட்டே வர்றார். அதுக்கப்புறம் நாம் வெற்றி பெறுவது முக்கியமா அல்லது எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பது முக்கியமா? என்ஸ் அண்ட் மீன்ஸ் என்ற கேள்வி அதுல வருது. இன்னொன்னு, பிரிட்டிஷாரை எதிர்த்து ரொம்ப முக்கியமான இந்த நூல்ல மையமான மெசேஜ் வந்து இவர் மானஷ் தரக்கூடிய மெசேஜ் ட்ரை பண்றாரு அல்லது இதுதான் கேள்வியாக்குறாரு. ரொம்ப பிரிட்டிஷாரை எதிர்த்து இந்தியர்களை பயன்படுத்தி கொண்டு இந்தியர்களுடைய கணிசமான பகுதியினுடைய செல்வாக்கை செலுத்தி பிரிட்டிஷாரை எதிர்த்து அகிம்சை முறையில் உலகறிய காந்தி போராடியது என்பது இந்தியர்கள் மத்தியில் அவர்களுக்குள்ள பகைமை வரும்போது, வெறுப்பு வரும்போது அதே அகிம்சையை காந்தியால் அங்கே நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டதா, இந்திய மக்கள் மறுத்து விட்டார்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வியா அவர் எழுப்புறாரு. பிரிட்டிஷாரை எடுத்து அகிம்சை செட்டில் ஆகுது அல்லது ஒரு அதிகாரத்தை எடுத்து ஆட்சி அதிகாரத்தை எடுத்து ஒரு அகிம்சை ஏதோ தீர்வை கொடுக்குது. ஆனா தங்களுக்குள்ளான போராட்டத்துல அது தீர்வை கொடுக்குதா? மனுஷங்க இந்தியாவுக்குள்ள போராட்டத்துல தீர்வை கொடுக்குதா அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. அதுக்கு பின்னால எப்போதுமே என் மக்கள் ஆகவே அவர்கள் சரியானவர்கள் என்பதோ அறமா இருக்க முடியுமா? என் வர்க்கம் சரியானது, என் ஜாதி சரியானது, என் மதம் சரியானது, என் தெருக்காரன் சரியானது இப்படின்னு சொல்லக்கூடியது எப்போதுமே என் நண்பன் அவன் எப்போதுமே சரியானவன் என்பது சரியா இருக்க முடியுமா? துயரங்கள் ஏற்படும் போது அதை பார்த்த மனிதன் காருண்யமிக்க மனிதனா மாறணுமா? கருணையை அவன் மனசுல வடிக்கணுமா? அதுக்கு பதிலா பழிவாங்குதல் சொல்லக்கூடிய ரெட்ரிபியூட்டிவ் என்று சொல்லக்கூடிய பழிவாங்கும் எண்ணத்தை அதிகப்படுத்தணுமா? இது ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நிறைய பேர் கேட்கிறாங்களே, காந்தி வந்து என்ன பண்ணிட்டாரு? செத்தவரை மீட்டுட்டாரா? ஆயிரக்கணக்கான பேர் சுத்து போயிட்டாங்க, கோடிக்கான ரூபாய் சொத்துக்கள் நாசப்படுத்தப்படுது, வீடுகள் தீக்கிரைக்காக்கப்படுது. காந்தி வந்தாரு, அவர் வந்து நமக்கெல்லாம் செத்தவரெல்லாம் மீட்டு கொடுத்துட்டாரா? அவர் மீட்பறிஞர்களை மீட்டு கொடுத்துட்டாரா? சொத்துக்கள் அவர் வந்து திருப்பி ஒப்படைச்சிட்டாரா நம்மள்கிட்ட என்ற கேள்வி வருது. அப்போதான் மானஷ் வந்து தலையிட்டு ஒன்றை வந்து அவர் ஒரு ஃபைண்டிங் அவர் வர்றார். காந்தியால வந்து செத்தவங்களை மீட்க முடியல, அது வந்து மீட்க முடியாது யாராலையும். கடவுளே கஷ்டம்தான் நினைக்கிறேன். கடவுள் படைக்கலாம் தீர்க்கலாம், அதுக்கப்புறம் அவரால் திருப்பி தெரியல. அதுக்கப்புறம் வந்து சொத்துக்களையும் கொடுக்க முடியல. ஆனா அவர் ஒண்ணு பண்ணாரு, அவரவர் மனசாட்சியை அவரவர் மீட்டுக்கொள்ள உதவி செய்யாரு. அவரவர் மனசாட்சியை அவரவர் மீட்டுக்கொள்ள உதவி செய்யாரு. ரொம்ப முக்கியமான விஷயமா அவர் சொல்றாரு. சரி, அடுத்தது மானஷ் கேட்கிற கேள்வி எல்லாத்தையும் கேட்டாச்சு. அடுத்து மானஷ் என்ன கேட்கிறாருன்னா, சரிங்க காந்தி பத்தல அப்படின்னா, அவரது அகிம்சை போதாது அப்படின்னா, அதை விட சிறந்த பதிலை நாம் கண்டுபிடித்து விட்டோமா என்ற முக்கியமான கேள்வியை இந்த நூல்ல அவர் எழுப்புறார். சரி, காந்தி வந்து திரும்ப 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 நம்மள்ட்ட சொல்றது, நீங்க வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மாரல் மீனிங், ஒரு அறநெறி பொருண்மை வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாரு. பொருண்மை, அந்த பொருண்மை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து உங்க மனசாட்சியை மீட்டிக்கிட்டாதான் முடியும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. அவரு கடைசியில வந்து ஒரு தனித்த உழவுக்காரரா, லோன் ஃபரோவா இருந்துட்டு போயிட்டாரு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஆனாலும்
மானஷ் திரும்ப சொல்றாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து புரிஞ்சிட்டு இருப்போம், எல்லா கும்மிருட்டிலும், அட்டர் டார்க்னஸ், எல்லா கும்மிருட்டிலும் அவர் ஒளியை தேடிக்கொண்டே இருந்தார், இன்றைக்கும் அவர் ஒளியாக இருப்பார் என்ற முறையில வந்து அவரு நவுத்திட்டு போறாரு. இதுல நவுத்துறாரு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, இந்த கேள்வியோட இந்த கேள்விகளை முடிச்சுட்டு நான் உள்ள போயிடலாம், இல்லை கேள்விகளாவே இருக்கும், பதிலே கண்டுபிடிக்காம போயிடலாம். அதிகாரம், கோட்பாடு, இசம் எல்லாம் சேர்த்து மனசாட்சி, இதுல மனுஷன் வந்து எதை தேர்ந்தெடுக்கிறான்? சில பேர் டோட்டலிட்டேரியனிசம் என்று சொல்லக்கூடியவங்க சர்வாதிகாரி அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இசம் கோட்பாடு, வேன்கார்டிசம் என்று சொல்லக்கூடிய நாங்க தான் ஜனங்களை வழிநடத்துறவங்க என்று தேர்ந்தெடுக்கிறாங்க. காந்தி வந்து இந்த கோட்பாடு, இசம், அதிகாரம் என்பதை தாண்டி மனசாட்சி, எக்ஸாம்பிளரினஸ், நடந்து காட்டுதல் என்பதை தேர்ந்தெடுக்கிறாரு என்பதை மானஷ் வந்து இந்த நூல் நெடுக பதிவு பண்ணிட்டே போறாரு. அப்படி வச்சிடலாம். இதோட நான் வந்து நேராக இது கொடுத்துறேன். சரி, என்ன சின்ன பேக்ரவுண்ட். 1941 முன்னாடி போக வேண்டாம், 40 37 ஒரு 5 நிமிஷம் அது மட்டும் எடுத்துக்கிறேன். 1937 ரொம்ப முக்கியமான கட்டம். 1937 தான் முதலாக காங்கிரஸ் வந்து தேர்தலில் சந்திப்பதற்கு ஒத்துக்கொள்கிறது. அதுக்கு முன்பாக அது வந்து பாய்காட் பண்ணிட்டு மற்ற கட்சியெல்லாம் அங்கங்கே வந்தாங்க. தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடுன்னு அப்போ சென்னை ராஜதானியில் வேற எல்லாம் வந்து பார்த்துருக்க முடியும். காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இடங்களையும் காங்கிரஸ் வருது. முஸ்லீம்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதியிலையும் காங்கிரஸே வருது. இது பலருக்கு கலக்கத்தை உண்டாக்குது. காந்தியோட கிரிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய விமர்சகர்கள் எல்லாரும் மீதும் கலக்கத்தை உருவாக்குது. இது அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லாமே தீவிரம், காந்தி எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு தீவிரப்படுத்தப்படுவதை பார்க்க முடியும். ஜின்னா வந்து அதை அது பாகிஸ்தான் வகையில தீவிரப்படுத்தார் 1940. இங்க பெரியார் வந்து தீவிரப்படுத்துறாரு. அதுபோல வந்து அம்பேத்கர் தீவிரப்படுத்துறாரு, சாவர்கர் தீவிரப்படுத்துறாரு. ஆரிய சமாஜிகள் வேற மாதிரி, அரசியல் இல்லாம வேற மாதிரி அவங்க தீவிரப்படுத்துறாங்க. சாவர்கருக்கு உதவிகரமாகவோ அல்லது அது நடுத்தரமாகவோ, அது எப்படி வேணா எடுத்துக்கலாம், இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி வேணா எடுத்துக்கலாம், அப்படி பண்றாங்க. ஸோ 1937 என்பது ஒரு முக்கியமான கட்டமா இருக்கு. 1940 அவங்க பாகிஸ்தான் தீர்மானத்தை முஸ்லீம் லீக் போட்டுறாங்க. அதுக்கு பின்னால வந்து இந்த 41 மிகப்பெரிய கலவரம் ஒன்று, டாக்கா கலவரம் நடக்குதாங்க. அதுக்கப்புறம் 43 பஞ்சம், 42 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வருது. இந்தியா வந்து நம்முடைய பிரிட்டிஷ்காரர்களே வெளியேறுகள் சொல்லக்கூடிய அந்த இயக்கம் வருது. அதற்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 43 பெரும் பஞ்சம், வங்க பஞ்சம் வருது. 45 அப்புறம் கிப்ஸ் தூது வருது. அதுக்கு பின்னால் வந்து ராஜாஜி ஃபார்முலா வருது, காந்தி ஜின்னா சந்திப்பு வருது, எதுவும் வந்து தேரல. அதுக்கப்புறம் வேவல் சிம்லா மாநாடு நடத்துறாரு, அதுலேயும் முடிவு வரல. 1946 அதுக்கப்புறம் வந்து பெத்திக் லாரன்ஸ் தூதுக்குழு வருது. அதுல எல்லாரும் கிப்ஸுல வந்தவங்க எல்லாரும் வராங்க. அது ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்டு போகுது. அந்த ஃபார்முலாலையும் பிரச்சனை வருது. அதுக்கு பின்னால மவுண்ட் பாட்டன் ஜூன் மாதம் 3ஆம் தேதி நம்முடைய நாடு பிரிவினை என்பதை பத்தி பேசி முடிக்கிறார். இது வந்து ஒரு அரசியல் கட்ட வேகமா நடக்கிற நிகழ்வு. இதுல வந்து பெங்கால்ல பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பா வந்து நவகாலி பகுதி, நவகாலிங்கிறது நவகாலி திப்பேரான்னு சொல்லக்கூடிய 2 பகுதியை தான் சொல்றாங்க. ஒரு 400 கிராமங்கள் அந்த இடத்துல அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட கிராமங்கள். அது 400ல் 330 ரொம்ப கோரமாக பாதிக்கப்பட்ட கிராமங்களா சொல்றாங்க. காந்தி கிட்டத்தட்ட ஒரு 40-48 கிராமங்களுக்காக போயிருப்பார். அவர் கிட்டத்தட்ட போயிருப்பார். ரொம்ப 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 கோரமான விஷயங்கள் நடந்த, கோரத்தாண்டம் நடந்த பகுதிகளுக்குலாம் அவர் போய் பார்க்குறாரு. அவர் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துடுறாரு, கல்கட்டா வராரு. கல்கத்தாலேருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நவகாலி போறாரு. அந்த இடத்துல வந்து இது நவகாலியோட ஏரியா எப்படி இருக்குன்னு சொன்னா 82% வந்து முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி, 17% இந்துக்கள், மீதி உள்ளவங்க 1% இருக்காங்க. இந்துக்கள் பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய வணிகர்களா இருக்காங்க, அல்லது வந்து ஜமீன்தார்களா இருக்காங்க, நிலப்பரப்புகளா இருக்காங்க, மிராஸ்தார்கள் இருக்காங்க. முஸ்லீம்கள் பெரும்பாலும் வந்து கடைகளில் வேலை செய்யறவங்க, அன்றாடங்காட்சிகள் அல்லது விவசாய தொழிலாளர்கள் இப்படி இருக்காங்க. அந்த பகுதியில தனியா முஸ்லீம் லீக் அல்லாத ஒரு கிருஷி பிரஜா கட்சின்னு ஒரு கட்சி உருவாகுது 1936. ரொம்ப முக்கியமான கட்சி அது. அது ஒரு சில வேலைகளை செஞ்சது. அது முதல்ல வகுப்புவாத அந்த முஸ்லீம் தீவிரவாதத்தில் அது இல்லை. அது வந்து விவசாய தொழிலாளர்களுக்கான போராட்டம் அப்படிதான் எடுக்குது. அது வர்க்கம் சார்ந்த விஷயங்களை தான் எடுக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியோட அது கிருஷிகிட்ட தான் அவங்க அதிகமாக போறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஓரளவு இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சியை விட அதிகமாக கிருஷிட்டு தான் அவங்க போறாங்க.
ஃபஸ்ல் ஹக்குன்னு சொல்லக்கூடிய அவரெல்லாம் வந்து ஒரு முக்கியமா இருக்காரு. அவங்களாம் பின்னால வந்து வகுப்புவாத அந்த பேரலையில மாட்டிக்கிறாங்க பின்னாடி. அதுல அது 1936 பாத்தீங்கன்னா கடுமையா போராடி அது ஆட்சிக்கு வரும்போது, அது முஸ்லீம் லீக் உதவியோடு தான் ஆட்சிக்கு வர வேண்டியது. காங்கிரஸ் பிரச்சனை எல்லாம் அங்க வருது. ஆட்சிக்கு வரும்போது அவங்க இந்து அந்த அந்த சாதாரண மக்களுக்கு சாதகமான பல சட்டங்களை போடுறாங்க. எப்படிப்பட்ட கூலி முறை இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து கந்துவட்டி முறையை ஒழிக்கிறாங்க. இந்துக்கள்கிட்ட இருந்து கந்துவட்டி, பெரிய பெரிய மிராஸ்தாட்டு கந்துவட்டி ஒழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குத்தகைதார சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு பின்னால எஸ்சி எஸ்டிகளும் போக முடிந்த, முஸ்லீம்கள் நன்றாக படிக்க முடிந்த கல்வி சட்டம்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் அங்க பிரச்சனையாகுது. எல்லா எஸ்சி எஸ்டி மத்தியிலும் பிரச்சனையாகுது, மற்றவங்க மத்தியிலும் பிரச்சனையாகுது. இந்த சூழல்ல வந்து பாகிஸ்தான் டிமாண்ட் அதிகமாகி 1942 குவிட் இந்தியால யாரும் அங்க அதிகமாக கவனம் செலுத்துற, காங்கிரஸால போய் அந்த திப்பேரா பகுதியில, நவகாலி பகுதியில நிறைய பேர் அந்த குவிட் இந்தியா போராட்டத்துக்கு ஆதரவா திரட்ட முடியல. அதுக்குள்ளேயே பாகிஸ்தான் இந்த அந்த பிரமை வந்து, அல்லது அந்த அது தீவிரமா எல்லாரையும் கவி பிடிக்குது. அந்த பாகிஸ்தான் சிந்தனை கவி பிடிக்குது. எண்ணக்கரு வந்து எல்லாரும் வீட்டுக்கும் போயிடுச்சு, பெண்கள்கிட்ட போயிடுச்சு, அது குழந்தைகள்கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்போ வீடே, அந்த தெருவே, கிராமமே எல்லாமே வந்து பாகிஸ்தான் வேண்டும் என்ற மனநிலைக்கு அங்கே கொண்டு வரப்படுறாங்க. 46 டாக்கா கலவரம், 43 பஞ்சத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கல்கட்டாலையும் சரி இங்கேயும் சரி ஏராளம் மக்கள் செத்து ஒழிகிறாங்க. அது ஒரு, அதை வந்து வரையறுக்கிறவங்க கிளாஸ் ஃபேமின் தான் வரையறுக்காங்க. அது வந்து உயர்தட்டு வர்க்கம் பஞ்சத்தால் பாதிக்கப்படாமல் ஏழை நடுத்தர ரொம்ப ரொம்ப அன்றாட கூலிகள் தான் அதில் பாதிக்கப்படுறாங்க. அவங்க பணம் தான் கிடக்குது. பிணத்துல கூட சீல் போடுறது மாதிரி இந்து சீல், முஸ்லீம் சீல் போட்டு தான் பிணங்களே அப்புறப்படுத்தப்படுது. அல்லது பிணங்கள் நாரி கிடக்குது, யாரும் தெரியலன்னு நாரி கிடக்குது. அவங்களுக்கு உதவி அந்த பஞ்சத்துக்கான ரிலீஃப் கேம்ப்னு சொல்லக்கூடிய, அது உணவு காப்பகமா இருக்கலாம், தங்கும் இடமா இருக்கலாம், அதெல்லாம் கூட முஸ்லீம் லீக் தனியா செய்து, ஹிந்து மகாசபா தனியா செய்து, சாவர்கரும் நம்முடைய ஷாமா முகர்ஜியும் அவங்க தனியா வந்து செய்ய முயற்சி பண்றாங்க. அவங்க தனியா இந்துக்கள்கிட்ட வசூல் பண்றாங்க, இவங்க முஸ்லீம்கிட்ட வசூல் பண்றாங்க. 2 பேர் பத்திரிகைகளும் 2 பேர் துண்டறிக்கைகளும் கடுமையா ஒருத்தரை சாடிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து முடிஞ்சது செய்ய முடியுது. இதெல்லாம் காந்திக்கு ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு. எல்லா ரிப்போர்ட்டும் காங்கிரஸ்காரர்கிட்ட இருந்து காந்தி வாங்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. பஞ்சமும் அப்படி போகுது. பஞ்சத்திலையும் பாத்தீங்கன்னா முழுக்க வகுப்புவாத எண்ணம் தான் பஞ்சத்திலே வந்து ஆட்டி படைக்குதுன்னு சொல்றாங்க. அதற்கு பின்னால வந்து ஜின்னா காந்தி அந்த பேச்சுவார்த்தை தான் சரியா எடுக்கல. பொது கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தான் உருவாவது உறுதியாகி விட்டதுங்கிற சிந்தனை பல இடத்துல போயிட்டே இருக்கு. பெங்கால்ல வந்து நம்முடைய சுக்கிரவதி ஆட்சி வருது. அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் ஆட்சி இருந்தாரு. ஏப்ரல் 1946 தான் அவர் வந்து சுக்கிரவதியை வந்து அங்க உள்ள, அப்பெல்லாம் பிஎம்னு சொல்லுவாங்க, அந்த நம்ம இப்ப சிஎம்னு புரிஞ்சுக்கலாம். அவர் முதல்வர் ஆறாரு அந்த பகுதிக்கு. இந்த பகுதியில தான் முதல்ல கல்கத்தால தான் கலவரம் உருவாகுது. அப்புறம் காந்தி அங்கேருந்து வரணும்னு நினைக்கிறாரு. அவர் நவகாலியில் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவருக்கு போகுது. நவகாலி போயே தீர்ந்து வராரு. போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு முதல்ல வந்து ரயில் பயணம் நடத்தணும், அதுக்கப்புறம் வந்து இறங்கி போட் வழியாக போகணும், அதுக்கப்புறம் நீர்ப்பாதை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலங்களை கடக்கணும், ஒத்தடி பாதையில போகணும். ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம் அது. அதனால தான் அவங்க வந்து யாத்திரைன்னு சொல்கிறாங்க, புனித யாத்திரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை சொல்கிறாங்க. இந்த 1946 ஆகஸ்ட் 16 ஜின்னா வந்து நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்றாரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உங்க கையில நான் பிஸ்டல் கொடுத்துருக்கேன். இது வந்து அவர் அப்படி பேசினது இல்லை. அவர் பொதுவா அகிம்சைவாதி தான். அவரை வந்து வன்முறைக்கான மனிதர் இல்லைன்னா பொதுவாக அதுக்கு முன்னால கருதப்பட்டார். ஆனா இப்பதான் முதல்ல சொல்றாரு அவரு, உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு பிஸ்டல் கொடுத்துருக்காங்க. இப்ப போய் என்கிட்ட யாராவது நன்னறி, அந்த காந்தி பேசலாம் எரிச்சலை உண்டாக்குது எனக்கு, நன்னறி அல்லது வந்து சீலம் குணங்கள் எல்லாம் பேசுறதுலாம் எனக்கு எரிச்சல் ஆகுது என்று அப்புறம் முதல்ல அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய ஓப்பனிங் அவர் கொடுக்கிறார். என்ன வேணா செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங்கை அவர் திறப்பை அவர் கொடுப்பதாக வருது. சரி, இந்த நூல் வந்து ஒரு முன்னுரைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய முன்னுரையா இல்லது, அது ஒரு தனி பெரிய 120 பக்கம் தனி புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு முன்னுரை, அந்த அளவுக்கு பெரிய நூலா எழுதியிருக்காரு. அதுக்கு மானேஷ் வந்து ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தலைப்பு கொடுக்குறாரு. முன்னுரைக்கு அவர் கொடுத்த தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ட் இன் த லூட், இசைக்கருவியில் முறிவு. இந்த ரிஃப்ட் இன் த லூட்ங்கிற வார்த்தை வந்து டென்னிசனுடைய போயத்திலேருந்து அவர் எடுத்திருக்காரு. ஒவ்வொன்றும் எடுத்திருக்காரு. 2வது அவர் சொல்லக்கூடிய அந்த அடுத்தது முதல் சாப்டர்னு சொல்றான், நான் 2வதுன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே பெரிய இதாக தான் இருக்கு. டு டை எ பியூட்டிஃபுல் டெத், அழகான சாவு நோக்கி.
அழகான சாவிற்காக. மூணாவது, நெய்தர் ஹிந்து நார் முஸ்லீம், முஸ்லீம் அல்ல இந்துவும் அல்ல, இந்துவும் அல்ல முஸ்லீம் அல்ல. த கோஹினூர் ஆஃப் இந்தியா ஃப்ரீடம், இந்திய ஃப்ரீடம் என்கிற கோஹினூர், இந்திய விடுதலை என்கிற கோஹினூர். அடுத்தது, எ ஷார்ட் லிவ்டு 9 day wonder. அப்பா கொஞ்ச நாள் தான் இருந்தது, என்னப்பா இந்த அதிசயம் நின்று போச்சுப்பா என்று சொல்றது. அப்புறம் கடைசி சாப்டர், எ ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் போன்ஸ், எ ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் போன்ஸ், ஒரு கையளவு எலும்பு துண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த சாப்டர்ல தான் அவர் எல்லாமே பண்றாரு. இந்த நூலை வந்து மானஷ் வந்து ஒரு நாய்க்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காரு. என்னது மனுஷங்கள்லாம் விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு நாய்க்கு போய் அர்ப்பணம் பண்றாரு அப்படின்னு பார்த்தா டைம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதுல நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஸோ ஏன் அந்த இசைக்கருவியில் முறிவு என்று அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து இந்தியா ஒரு இசைக்கருவின்னு வச்சுக்கிட்டா இதை எடுத்து ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று, மானஷ் பேட்டியில வேற இடத்துல என்ன சொல்றாரு, அவரை பத்தி பேசினவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்டலெக்சுவல் டிலமா இருந்தது. ஒரு அரசியல் பேசக்கூடிய அறிவுஜீவிகள் மத்தியில சில சங்கடங்கள் இருந்தது, அவங்க பேசுவதில் சில சங்கடங்கள் இருந்தது, அவங்க சங்கடங்களை உணர்ந்தாங்க, சங்கடங்களை உருவாக்கினாங்க என்று ஒரு ரீடிங் இருக்கு. நான் ஏன் ரீடிங் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்தியா ஒரு இசைக்கருவி, அதை பல பேர் ஹேண்டில் பண்ண விரும்புறாங்க. ஏன் நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. காந்தி மட்டும் தான் பண்ணுவாரா, நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்ற குரல் பின்னாடி வருது. ஹேண்டில் பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஹேண்டில் பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போறாங்க. ஐயோ இது உடஞ்சி போச்சேன்னு ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க. யார் உடைச்சா, எப்போ உடைச்சாங்க, யாரும் பொறுப்பேற்றுக்கல. யார் உடைச்சாங்க, எப்போ உடைச்சாங்க அப்படின்னு யாரும் பொறுப்பேற்றுக்கல அப்படிங்கிற ரீடிங்கை நான் கொடுத்துக்கிறேன். ட்ரிஃப்ட் இன் த லூட் என்பதற்கு நான் அந்த ரீடிங்கை கொடுத்துக்கிறேன். சரி, காந்தியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், உண்மை என்பது வந்து ஒரு முடிந்த முடிவானதல்ல, அது அப்சல்யூட் கிடையாது நினைப்பாரு. முடிந்த முடிவானதல்ல, அது மாறிட்டே இருக்கும். அது வந்து கிடைக்க கிடைக்க தகவல் கிடைக்க நம் பாதை போக போக நடந்து போக போக கண்டறிவது நினைப்பாரு. ஆகவே உண்மையை எப்போதுமே அவர் நிகழ்காலத்துல பார்த்தாரு. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் இன் பிரசன்ட் டென்ஸ் என்று அவர் சொன்னார். எப்போதுமே பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கு, அது வந்து அப்பப்போ பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு என்று அவர் சொல்லிட்டே இருக்காரு. மற்றவங்களாம் அப்படி சொன்னாங்களா என்ற கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நீங்க பாகிஸ்தான் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு கஷ்டம், அது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நீ உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு கலவரத்தை தான் உருவாக்கணுமா? இதை நீங்க இப்படி ஒரு சென்ஸ்லெஸ் வயலன்ஸ், ஒரு அர்த்தமற்ற பகுத்தறிவுக்கு ஒவ்வாத இந்த ஒரு கலவரத்தை நடத்தி தான் நீங்க அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரி, இந்த 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 பகுதியில அவர் என்ன மானஷ் டீல் பண்றாருன்னா, ஜின்னா என்ன பேசுறாரு, அம்பேத்கர் என்ன பேசுறாரு, சாவர்கர் என்ன பேசுறாரு, ஆரிய சமாஜிகள் என்ன பேசுறாங்க, இதுக்கு முன்பாக விவேகானந்தர், அரவிந்தர் என்ன பேசுறாங்க, காந்தி என்ன பேசுறாரு, இதை விரிவா ரொம்ப எழுதியிருக்காரு. அதை சொன்னோம்னா நமக்கு நேரம் வந்து கடந்துருங்கிறனால ஒவ்வொரு வரி சொல்லிட்டு போயிடுறேன். ஜின்னா வந்து பாகிஸ்தான் உருவாக்கத்திலேருந்து பாகிஸ்தான் அடையிறவர்களும் ஒரு மாதிரி பேசுறாரு, பாகிஸ்தான் அடைஞ்ச அப்புறம் ஒரு மாதிரி பேசுறாரு. பாகிஸ்தான் அடையிறவர்களும் அவர் வந்து இரு தேச கொள்கைன்னு பேசுறாரு. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது, எல்லாமே மாறுபாடு உடையது, நாம இரு தேசங்கள், ஆகவே இரு தேசமா பிரிந்து இருப்பதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது என்பதுதான் அவர் பேசக்கூடிய விஷயம். இன்னும் கேட்டா இன்னும் பல இந்தியாவில் பல துண்டா கூட ஆக்கிடலாம். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் இந்தியா, பால்கனைசேஷன் ஆஃப் இந்தியா என்பதெல்லாம் அவங்க ஒரு கட்டத்துல பேசுறாங்க. அது வந்து இருக்கு இது. ஆனா பாகிஸ்தான் வந்துட போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தான் முதலா போறாரு. அப்புறம் வந்து மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு தான் கவர்னர் ஜெனரலா இருக்க போறாரு, ஜின்னா தான் அங்க போக போறாருன்னு பேசுறப்பறம் அவர் என்ன பேசினாரு என்பதை மானஷ் இங்க சொல்றாரு. நாம வந்து ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி பேனாவின் வால் முளையால், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய அறிவு திறத்தால் பாகிஸ்தானை வாங்கிட்டோம், அற்புதமான ஒரு நாட்டை உருவாக்கியிருக்கோம் என்று சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, காந்தி செல்வாக்கு செலுத்த முடியாம போன மனிதர்கள் இவங்கெல்லாம். ஆனா இக்பால் வந்து ஜின்னாக்கு செல்வாக்கு செலுத்துறாரு. அவர் ஜின்னாட்ட ஒன்று சொல்றாரு, இஸ்லாம்ங்கிற முறையில நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் சேர முடியும், அந்த கண்ணியை நீ இலகுவாக்கி விட்டால் உனக்கு எதுவும் வராது. ஆக இஸ்லாம் என்ற அந்த கண்ணி, அதன் அடிப்படையில் தான் நீ வந்து சங்கிலி கோக்க முடியும் என்று அவர் திரும்ப சொல்றாரு. அது ரொம்ப அற்புதமா இவங்க எல்லாருக்கும் படிஞ்சு போச்சு, அந்த இக்பாலோட செல்வாக்கு ரொம்ப படிஞ்சு போச்சு என்பதை மானஸ் வந்து இங்க சொல்றாரு. காந்தி செல்வாக்கு படியில இஸ்லாம் பண்ணாச்சு. அப்போ பாகிஸ்தான் உருவாகிற நேரத்தில் அவர் கராச்சியில் என்ன பேசுறாருன்னா, ரைட், இனிமே பாகிஸ்தான் உருவாக போகுது, நாம பாகிஸ்தானோட குடிமக்கள், இனி இந்த பாகிஸ்தானில் இந்து என்றோ முஸ்லீம் என்றோ குடிமகன் பேச முடியாது,
அது தனிப்பட்ட அவங்களுடைய நம்பிக்கை. இந்து என்பது ஒன்று தனிப்பட்ட நம்பிக்கை, முஸ்லீம் என்பது தனிப்பட்ட நம்பிக்கை. நீங்கள் எல்லோரும் புதிய நாட்டின் குடிமகன்கள், சிட்டிசன்ஸ் ஆஃப் எ நியூ ஸ்டேட் என்று அவர் பேசுகிறார். பர்சனல் ஃபைத், தனிப்பட்ட நம்பிக்கையை பொலிட்டிக்கல் சென்ஸோட இனிமே கலக்காதீங்க, அரசியல் தன்மையோட கலக்காதீங்க என்று அவர் பேசுறத பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி அவர் பேசாத காந்தி பேசுறத இப்ப பேசுறாரு அவர். அதுக்கப்புறம் வந்து பெங்கால், அவர் டாக்காக்கு போறாரு, அங்க பேசுறாரு. என்ன பெங்காலி, என்ன பஞ்சாபி, என்ன சிந்தி, அதெல்லாம் நம்ம கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு, நம்ம எல்லாரும் பாகிஸ்தானிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பேசுறாரு. இது வந்து ஒரு இதை காட்டிட்டு போறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்க யாருமே, அதாவது வந்து ஜின்னாவோ, அது அடுத்து சொல்லக்கூடிய சாவர்கரோ, அல்லது ஜின்னாவோட இந்த லியாகத் அலி கானோ, இவங்க யாருமே அந்தந்த டூ நேஷன் தேரியை பேசியிருப்பாங்க, இந்துங்க முறையில் பேசியிருப்பாங்க, முஸ்லீம்களை பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா பக்திமான்லாம் கிடையாது. இவங்க சாவர்கர் நாத்திகர், நல்லா பச்சையாக நாத்திகர். அவர் எல்லாம் சாப்பிடுவார், அதுமாதிரி ஜின்னாவும் எல்லாம் சாப்பிடுவார். வந்து அப்படிப்பட்ட எல்லாங்கும் போது நான் சாவர்கரை தப்பாக சொல்கிறேன்னு யாரும் புரிஞ்சுக்க வேணாம், ஜின்னாவையும் தப்பாக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்க வேணாம். அவங்க எல்லாம் அதாவது வந்து தள்ளுபடிலாம் கிடையாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இது வந்து இதை மானஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு 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 இன்டலெக்சுவல், ஒரு பொலிட்டிக்கல் இன்டலெக்சுவல் ஒருத்தர் இப்படி இருந்தாருன்னு காட்டுறாரு. அடுத்து அவர் காட்டக்கூடியது என்னன்னு சொன்னால், அம்பேத்கர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு கிளைம் பண்றாரு அம்பேத்கர், மானஸ் வந்து அதை சரியில்லைன்னு சொல்றாரு. நிறைய எழுதுறாரு, பாகிஸ்தானை பத்தி நிறைய எழுதுறாரு, இந்து முஸ்லீம் பத்தி நிறைய அம்பேத்கர் எழுதுறாரு. ஆனா நான் பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்கிறேன் என்று அம்பேத்கர் கிளைம் பண்ணிக்கொண்டு அதீதமா இருக்கிறது என்று மானஸ் வர்றாரு. அதுக்கு சொல்ற காரணம், காந்தியை பார்த்து சொல்றாரு, என்னங்க நீங்க வந்து முஸ்லீம்களை ராஜா பண்றீங்களா என்று காந்தியை பார்த்து கேட்கிறாரு. இன்னும் மாப்பிளா கலவரத்தெல்லாம் வந்து காந்தி ஏன் கண்டிக்காம போனாரு? அவர் வந்து முஸ்லீம்களை ராஜா பண்றதுக்காக கண்டிக்காம போறாரா? கிலாஃபத்துல வந்து அவர் வந்து தைரியமா எடுத்தாருன்னு ஒத்துக்கிறேன், ஆனா அதெல்லாம் வந்து தாஜாவா, அப்பீஸ்மெண்டா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். ஜின்னாவையும் பார்த்து கேட்கிறாரு, என்ன திடீர்னு போனா காங்கிரஸ்ட கை கொடுக்குற, காந்திகிட்ட கை கொடுக்குற, திடீர்னு பார்த்தா முடியவே முடியாது, உன்னோட ஒட்டு இல்லை உறவு இல்லைங்கிற, கட்டிக்கிற வெட்டிக்கிற, இது என்ன ஆம்பிவலன்ஸ், என்ன ரெட்டநிலைப்பாடு என்று ஜின்னாவே அவர் கேட்கிறார். இன்னும் ஒரு மானஸ் காட்டுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. அம்பேத்கர் வந்து இப்படி காட்டுறாரு. அவர் சாவர்கர் கூட நான் ஒரு இடத்துல சேர்த்துப்பேங்க, அம்பேத்கர் சொல்றா, அவர் காட்டுறாரு, மானஸ் காட்டுறாரு, சாவர்கர் கூட நான் ஒரு இடத்துல சேர்த்துப்பேன். ஏன்னா அவர் ஓப்பனா சொல்லிடுறாரு, முஸ்லீம்களே உங்களுக்கு இவ்வளவுதான் இடம், இதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு மேல தரமாட்டான் என்று பகிரங்கமாக சொல்லிடுறாரு. ஆனா காங்கிரஸ் மாரி ஏமாற்று இல்ல சாவர்கர், அவர் வெளிப்படையா பேசுறாரு. காங்கிரஸ் பட்டு ஏமாற்று, அது வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா டியூப்ளிசிட்டியை தான் அது அமுல்படுத்துது, முஸ்லீம் கொஸ்டின்ல என்று இவர் பேசுறாரு, அம்பேத்கர் பேசுறாரு. இது வந்து சரிதானா? இப்படி ஒரு பொலிட்டிக்கல் இன்டலெக்சுவல் இந்த உறவுகளை பத்தி, இந்து முஸ்லீம் உறவுகளை பத்தி, இந்த மற்ற இயக்கங்களை பத்தி இப்படி ஒரு கருத்து வச்சிருந்தாரு என்று அதுல சொல்றாரு. சரி, விவேகானந்த அரவிந்தர் கொஞ்சம் முன்னாடி, விவேகானந்தருக்கும் இஸ்லாம் மீது விமர்சனம் இல்லாமல், அரவிந்தருக்கு விமர்சனம் இல்லாமல், மென்டோ மார்லி வரும்போதே அரவிந்தர் பேசியிருக்காரு. ஏங்க உங்க சண்டையை கொண்ட பிரிட்டிஷ்காரன்ட்ட கொடுக்குறீங்க, நீங்களே தீர்த்துக்க முடிஞ்சா தீர்த்துங்கன்னு சொல்றாரு. கிலாஃபத் அவர் ஏத்துக்கல, நான் கோஆபரேஷனை ஏத்துக்கல, அவரு அரவிந்தர் ஏத்துக்கல. அதனால வந்து அவங்க, ஆனா அதே நேரத்துல மானஸ் அவங்கள பத்தி விரிவா பேசிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறேன், டைம் இருக்காதனால, என்ன பேசுறாருன்னா, விவேகானந்தோ அரவிந்தரோ ரெண்டு பேருமே இந்து மதத்தினுடைய தன்மைகளை, அதோட புனிதங்களை, அதோட மத அதோட தத்துவங்களை நிறைய பேசியிருப்பாங்க. ஆனா இஸ்லாம் பத்தி விமர்சனங்களோட வச்சிருப்பாங்க. ஆனா இஸ்லாம் என்பது முழுமையா வன்முறை, இஸ்லாமியர்கள் வன்முறை செஞ்சிருக்காங்கன்னு பேசியிருப்பாங்க. ஆனா இஸ்லாமிய வன்முறை அல்லது இந்துத்துவா என்ற அரசியலுக்கு அரவிந்தரோ விவேகானந்தரோ வழிகாட்டவில்லை என்று மானஸ்ல தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் சாவர்கர்ட்ட வந்துடலாம். சாவர்கர்ட்ட வந்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் காந்தி என்ன சொன்னா சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போயிடுவேன். சாவர்கர் வந்து ஒரு ஒரு பாவப்பட்ட, ஐயோ இப்படி பாவமாயிட்டோம் பார்த்தீங்களா, நம்மலாம் அந்த காலத்துல எப்படி பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளவு கொடுமையா, இவ்வளவு அதிர்ச்சி தரக்கூடிய டிராமாவா, இவ்வளவு பத்தட்டிக்கா என்று ஒரு சென்டிமெண்டெல்லாம், ஒரு சென்டிமெண்ட் அதை வரலாறு ஆக்குறாரு, சென்டிமெண்ட்டையே ஆர்கியூமெண்ட் ஆக்குறாரு. பத்தட்டிக் என்று சொல்லக்கூடிய, பத்தாலஜிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் தன்மையே அவர் வந்து வரலாறா மாற்ற விரும்புகிறார். இப்படிப்பட்ட வரலாறுகள் வந்து வன்முறையின் வரலாறு என்று காட்டப்பட்டு வரலாறே வன்முறையா மாறிடுது என்று வரலாறின் வன்முறையா இவங்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சு வரலாறே வன்முறையா மாறிடுது. இந்த ஹிஸ்டோரியோகிராஃபியை ஜாக்கிரதையா கவனிங்க. இது இவர் மட்டும் இல்ல, சாவர்கர் மட்டும் இல்ல, பல பேர்
வன்முறையின் வரலாறு எழுதுறேன்னு வந்துட்டு வரலாறை வன்முறையாக்கியிருக்காங்க, அவங்கள்ட்ட கவனமா இருங்க என்று ஒரு எச்சரிக்கையை அவர் கொடுக்குறாரு. சரி, இப்ப காந்தி வந்து என்ன பண்ணிடுறாரு என்ன பார்த்துடலாம். காந்திக்கு வந்து வரலாறு என்பது வந்து ரொம்ப எப்போதுமே வந்து இந்த அடிதடி, சண்டை, அந்த ராஜா இந்த ராஜாவை கொண்டான், இந்த இவருங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க என்பதை தாண்டி அவர் என்ன பார்க்குறாருன்னா, அன்றாட மனுஷன் வந்து நல்லா வாழ்ந்திருக்கான்ல, ஏதோ வேலை செஞ்சான், சாப்பிட்றான், பக்கத்தில் போய் பேசுகிறான், அவன் வந்து கவிதை பாடுறான், ஏதோ படிக்கிறான், கை கொடுத்துக்கிறான், ஒத்த கட்டி தழுவிக்கிறான், இப்படி அன்றாட அனுசரிப்புகள் இருக்குல்ல, அதுல ஒரு அமைதியான அனுசரிப்பு இருக்குல்ல, அது ஏன் வரலாறுல வரல, அது ஏன் புதையுண்டு போகுது, அதுதான் ஏன் வரலாறு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹிஸ்டரி என்பதுதான் ஹிஸ்டரி என்பதுதான் ஹிஸ்டரி எனக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அந்த மனிதனிய உறவுகள் தான் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து புதையுண்டு போக வச்சிடாதீங்க, அந்த வரலாறை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர் காந்தி இங்க சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, அதிகார விழிவு போட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வாங்கலேன், அதை அப்படி தள்ளி நிற்க முடியுமா பாருங்களேன் என்று சொல்றாரு. இதுக்கு வந்து நிறைய ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ஜின்னாவை வந்து அவர் பிரதமர் ஆக்கிடலாமேன்னு கேட்டிருப்பாரு, அதிகார போட்டி காங்கிரஸ் தள்ளி நின்று ஜின்னாவே ஆக்கிடலாமான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாரும் அரசியல் வேலைக்கு போறீங்க, நிர்மாணம் பண்ணிக்குவாங்களேன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸே கழிச்சிடலாமா அப்படின்னு விடுதலைக்கு பின்னால கேட்டிருப்பாரு. அதை வந்து லோக்சபா ஆக்கிடலாமான்னு கேட்டிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்திலிருந்து தள்ளி நிற்க முடியுமா, நான் காம்படிட்டிவ் இன் பொலிட்டிக்கல் பிளேன், நான் காம்படிட்டிவா இருக்க முடியுமா பொலிட்டிக்கல் பிளேன்ல என்று பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து ஃபைசல் தேவ்ஜிலாம் ரொம்ப அழகா சொல்றாங்க, பாலிடிக்ஸ் ஆஃப் டிஸ்இன்ட்ரெஸ்ட், அதுல கவனம் செலுத்தாத வேற ஒண்ணுல கவனம் செலுத்து என்று சொல்லக்கூடிய முறையில, அதுல ஆர்வம் காட்டாத இதுல ஆர்வம் காட்டு என்று சொல்லக்கூடிய முறையில காந்தி சொல்றாரு. அப்புறம் காந்தி கேட்கிறாரு, பேச்சுரிமைங்கிறதுக்காக மீடியா இன்னைக்கு உள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய அரசியலுக்கு நீங்க அப்படியே பொருத்தி பார்க்கலாம், இன்றைய அரசியலுக்கு அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு நூல் என்பதனால தான் நம்ம இதெல்லாம் நான் எதெல்லாம் அதை சார்ந்து சொல்ல வேணுமோ அதை மட்டும் நான் சொல்றேன். பேச்சுரிமை அப்படிங்கிறனால எந்த பாரபட்சத்தை வேணாலும் வெளியிடலாமா, உன்னை மனசுல தோணுதெல்லாம் வெளியிட்டுலாமா, தலைவர்கள் வந்து நாக்குல நரம்பே இல்லாம பேசலாம்னு சொல்றோம்ல, அவர் பேசிடலாமா, எழுதிடலாமா, சூடு பறக்க எழுதிடலாமா, உங்களுக்கு நீங்க சொன்னாதானே அவ்வளவுதானா, நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்களா, நீங்க காது கொடுத்து கேட்கணுங்கிற அந்த தயவு உங்கள்கிட்ட இல்லையா, அப்ப கேட்பது என்பது அரசியல் இல்லையா, லிசனிங் என்பது பாலிடிக்ஸ் இல்லையா, கேட்பது அரசியல் இல்லையா, இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் லிசனிங் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லையா என்று அவர் கேட்கிறார். பக்கத்து வீடுன்னு சொல்றீங்களே, அது மேல அனுசரணை என்னி குறையுதோ அன்னைக்கு இந்த சமூகம் வீழ்ந்துடும். நவகாலியை தான் காட்டுது, பீகாரை தான் காட்டுது, டெல்லியை தான் காட்டுது, அண்டை நாடுகளோட உறவுகளை தான் காட்டுது. அண்டை வீட்டோடு உறவு என்று சொல்லக்கூடியது the first site of concern அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு காந்தி. அதை வந்து மானஷ் வந்து அழகா தூக்கி காமிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து நீங்க அரசியல் சட்டம்லாம் போட்டுருவீங்க, என்ன பொறுத்தவரைக்கும் நட்பின் சட்டம்னு ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அது அரசியல் சட்டத்தோட பெருசு. the law of friendship is above the law of politics என்று அவர் சொல்லுவார். இதெல்லாம் ஆங்கில பத்திரிகையில் சொல்லாமல் போனால் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுமே, நல்லா சொல்கிறேன், இல்லைன்னா தமிழ்லேயும் நல்லா முடிஞ்ச வரலன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் the law of friendship is above the law of politics என்று அவர் சொல்றார். சுய துன்பங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். சுய துன்பங்களை ஏற்று அதன் வழி உரிமைகளா, வன்முறையின் வழி உரிமைகளா, திரும்ப கேள்விகள், அதெல்லாம் விட்டுறேன். அப்புறம் இவ்வளவும் பேசினாரு, கம்யூனிஸ்ட்ல பார்த்து பேசலையா அவரு, பேசினாரு. ஏன்னா நவகாலி பகுதிகளில், கல்கத்தா பகுதிகளில் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ரோல் பண்ணாங்க. அதுவும் பஞ்சம் நேரத்தில் வந்து பிசி ஜோஜி சொன்ன அடிப்படையில் அன்னைக்கு பொதுச் செயலர் அவர் தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பொதுச் செயலர். அவர் சொன்ன அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு வேலை பார்த்தாங்க கம்யூனிஸ்டுகள். ஒரு செல்ஃப்லெஸ் தியாக வாழ்க்கையை அன்னைக்கு பண்ணாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, அப்பா நீங்க பல நேரங்களில் உங்களுக்கு சரி தவறு புரிய மாட்டேங்குது, உண்மை பொய் புரிய மாட்டேங்குது, பொய்மையை கூட சமயத்தில் அப்பிக்கிறீங்க, ஃபவுல் பிளேக்கு இரையாயிடுறீங்க, கொஞ்சம் நீங்க அதெல்லாம் பாருங்க, எது ஜீரணிக்க முடியுமோ அதை பாருங்க. வெளிநாட்டிலேருந்து ரஷ்யாவிலேருந்து வந்து இங்கே சில சரக்குகளை கொடுத்து என்ன பாரு நான் என்ன பண்ணுவேன், அது என்னால் எவ்வளவு வெளிநாட்டு கொள்கை ஜீரணிக்க முடியுமோ அந்த அளவு தான் என்னால் ஜீரணிக்க முடியும். ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துங்க, ஏன்னா அதுக்கு பின்னாடியே போக சொல்றாதீங்க, நீங்கள் திடீர்னு மக்கள் யுத்தங்கிறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறாரு, டைம் இல்லாதனால நான் சொல்லுவேன். அடுத்து நான் 2வது பகுதிக்கு போயிடுறேன். அழகான சாவு. அழகான சாவு என்பது அவர் நவகாலியெல்லாம் சொல்றாரு. கல்கட்டாலேருந்து கல்கத்தாக்கு போகணும், அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுறாரு. ரொம்ப ஒரு சாவு கூட ரொம்ப அழகானது தான், ஒரு கலை, சாவு கூட ஒரு கலை இருக்கு,
அது நவகாலியில போய் தான் அந்த கலையை நான் அமல்படுத்த முடியும்னா அங்க போய் அழகான சாவுக்கு நான் தயாரா இருக்கேன், யாராவது வரீங்களா, நீங்களா கூட வாங்கல, அங்க போய் சாகலாம் ஆயிஷு பலான்னு சொல்லி தான் போவாரு அந்த இடத்துக்கு. ஸோ வந்து அங்க போய் என்ன சொல்லுவாருன்னா, முஸ்லீம்களுக்கு ஆபத்து என்ற அரசியல் முழக்கத்தை தயவு செஞ்சு வைக்காதீங்க, அதை நம்ம பேசலாம், உட்கார்ந்து பேச முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்து முஸ்லிம் தலைவர்களுடைய அங்க போனோன்னே என்ன தெரிஞ்சது அவருக்கு, எல்லாமே மிகைப்படுத்தி கூறப்படுகிறது, எல்லாமே அறிக்கை யுத்தமா இருக்கு, உண்மை கிடைக்குமா, எங்க பார்த்தாலும் கும்மிருட்டுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு, எங்க பார்த்தாலும் கும்மிருட்டா இருக்கு, நான் என்ன செய்வேன் என்று சொல்றாரு. அதை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாருமே எழுதியிருப்பாங்க, இந்த நான் சொன்ன எல்லா ஆசிரியர்களுமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்ற அந்த கட்டத்தை நிறைய எழுதியிருப்பாங்க எல்லாருமே. நவகாலிலையும் வந்து பீகார்லயும் சரி, நவகாலியில வந்து இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா பீகார்ல வந்து முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, டெல்லியில வந்த நிறைய பேர் வந்து அகதிகள் பாதிக்கப்படுறாங்க, அது இஸ்லாமியர் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, சில இந்துக்களும் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே உருவாக்கப்படுது, எல்லாமே வந்து உருவாக்கப்படுற கலவரங்களா தான் இருக்கு. நான் சொல்றேன், பீகார் அரசா இருந்தாலும் சரி, நவகாலியில் இருக்கக்கூடிய பெங்கால் அரசா இருந்தாலும் சரி, நீங்க உங்க மக்களை காப்பது என்பதுக்கான ஒரு மனசாட்சி தான் உங்கள்ட்ட தட்டா வந்திருக்கேன். நான் வந்து வேற இங்க அரசியல் செய்ய வரல, நான் அரசியல் செய்யவே இங்க வரல. அரசியல் நிலைமை இப்படி சீரழிஞ்சு போயிருக்கு, அதை நம்ம உணர வேண்டாமா என்று சொல்லதான் வந்திருக்கேன். அதை நீங்க தயவு செஞ்சு பாருங்க. உங்க மாரல் பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி, உங்க அரசாட்சியினுடைய லெஜிட்டிமசி இருக்குல்ல, அது இருப்பினுடைய நியாயம், அதுவே உங்கள் ஆட்சியில இருக்கக்கூடிய மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய சிறுபான்மை காப்பதில் தான் உங்க லெஜிட்டிமசி இருக்கு. நீங்க வேற எதாவது நினைச்சுக்காதீங்க, இதுலதான் இருக்கு என்று அவருக்கு எஜுகேட் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஜின்னா சொன்னதை கேட்காம நாங்க வந்து முஸ்லீம்ல வாழ முடியுமாங்கன்னு கேட்கிறாரு. அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, நியாயத்தை கேட்காம யார் சொன்னதே கேட்பேன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் சொன்னதே கேட்க வேணாம், நியாயத்தை மட்டும் கேளு என்று அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நான் இந்த நூலை வந்து ஒரு நாய்க்கு அர்ப்பணம் பண்ணியிருப்பாருன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், அந்த இடத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். அது நோவோ கோலோன்னு, இப்போ நவகாலி பத்தி பேசிட்டு இருக்கோம், நோவோ கோலோன்னு ஒரு சின்ன கிராமம், அங்க பல வீடுகள், இந்துக்கள் வீடுகள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இந்த பேட்டர்னே எப்படி இருக்குன்னு சொன்னா, எரிப்பு, வீடுகள் எரிப்பு, உள்ள இருக்க பொருள்கள் கொள்ளையிடுதல், உணவு பண்டமா இருக்கலாம், உட்டன்சில்ஸா இருக்கலாம், அல்லது சொத்தையே தூக்கிட்டு போறதா இருக்கலாம், நில ஆக்கிரமிப்பா இருக்கலாம், அல்லது வந்து பெண்கள் கடத்தப்படுதல், அவங்க வந்து உடல் ரீதியா துன்புறுத்தல் உள்ளாக்குதல், அவர்களை வந்து வலிந்து திருமணம் செய்து கொள்ளுதல், இஸ்லாமுக்கு மாற்றுதல், இது வந்து நவகாலியில் நடக்குது. பீகார்ல பாத்தீங்கன்னா ஆணோ பொண்ணோ முஸ்லீமா இருந்தா அடிச்சு கொன்னுடு, அங்க வேற எதுவும் பண்ணல, அடிச்சு கொன்னுடு. நவகாலி சாவை விட பீகார் சாவு தான் அதிகம். ஆனா நவகாலியில வந்து கொடூரங்களுடைய தன்மை வந்து வெவ்வேறா இருக்கு, வெரைட்டியா இருக்கு. எரிப்புகள் ஜாஸ்தி இருக்கு, பெண்கள் கடத்தப்படுறது ஜாஸ்தியா இருக்கு, உடல் ரீதியான வன்முறை ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு பின்னால வந்து கட்டாய மதமாற்றம் ஜாஸ்தியா இருக்கு, கட்டாயமா குர்ஆன் படிக்க வைப்பது, கல்மா படிக்க வைப்பது என்பது ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து அவருக்கு அங்க போய் பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல தான் ஒரு நாய் சுற்றி வந்துட்டே இருக்கு. ஒரே வீட்டுல பெரிய பணக்கார வீடு, அந்த வீட்டுல 7 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த நாய் சுத்தி கண்ணீர் விட்டுட்டே இருக்காங்க. காந்திலாம் வரும்போது அந்த நாய் திருப்பி குறைச்சி அங்க நின்றுட்டுது, அவங்க பின்னாடியே போறாங்க. அந்த நாய் வந்து மண்டை ஓட்டை காட்டுது, எலும்பு துண்டை காட்டுது, சதைகள் பிஞ்சு கிடக்கு, அழுகி கிடக்கிறத காட்டுது. அதை பார்த்துட்டு தான் அப்படியே எல்லாரும் கண்ணீர் வெடிக்கிறாங்க. இந்த நாய்க்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாம போயிட்டு நாங்க பேசுறாங்க. அப்ப மானஷ் எழுதுறாரு, ஒரு நாயோட டிராமாவை நான் இப்பதான் பாக்குறேன், ஒரு மிருகத்துக்கு ஒரு டிராமா வருமா, ஒரு அதிர்ச்சி வருமா, நாயை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய மனித கொடூரங்கள் என்று அவரு மானஷ் வந்து சிரிச்சு நான் சொல்றேன். பட் ரொம்ப இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்றது, மனசை உருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா கண்ணகி மாரி கணவன் எரிஞ்சிருப்பாங்க, ஒரு எலும்பு துண்டை, பெரிய எலும்பு துண்டு, என்ன எதுலேயே அங்க கிடைச்சதுலேயே எது பெரிய துண்டோ அதை கையில தூக்கிட்டு வந்து காந்திட்ட, இதான் என் கணவன், இப்போ என் கணவன் இதான் அப்படின்னு காட்டி கண்ணகி மாரி நியாயஸ்தலத்துக்கு வந்து நின்று கேதிகள் மாரி கேட்பாங்க. காந்தி இப்படிப்பட்ட காட்சிகள், அது பதில் பேசுவது இருக்கு. அப்புறம் ஒரு இளம்பெண், அவரோட அண்ணன் தம்பி செத்துப்படுவாங்க, அம்மா அப்பா செத்துப்படுவாங்க, உற்றார் உறவு செத்துப்படுவாங்க, கிராமமே எல்லாம் போயிடும். அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, காந்தி நீங்க சொல்றீங்க அச்சமற்று சொல்றீங்க, நான் அப்படியே போய் அந்த கிராமத்துல தனியா நிக்கிறேன், நான் போனாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை நான் அமல்படுத்துவேன், அச்சமற்று இருப்பேன் நான் அந்த பெண் சொல்லிட்டு போறத ஒரு காட்சியை மிக அற்புதமா மானஷ் பண்றாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இடம் நமக்கு தெரியும், ரகுபதி ராகவ ராஜாராம்ல அந்த பாட்டுல வந்து ஈஸ்வர் அல்லா தேரே நாம்ங்கிற வரி சேர்க்கப்பட்ட இடம் வந்து இங்கதான். எங்க வருதுன்னு சொன்னா,
பெனியாலா என்று சொல்லக்கூடிய முக்கியமான அந்த கிராமத்துல, நவகாலி பகுதியில் இருக்க டிப்பரா நவகாலி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெனியாலா அந்த கிராமத்துல தான் ஜனவரி 22ஆம் தேதி 1947 ரகுபதி ராகவ ராஜாராம்ல மனு வந்து பாடுறாங்க. ஈஸ்வர் அல்லா தேரே நாம்ன்ற பாட்டை பாடுறாங்க. அவங்க அதுக்கான விளக்கெல்லாம் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த இடம் என்று சொல்றதுனால அதோட முக்கியத்துவத்தை நான் இங்க சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க இடத்துல காந்தி ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறாரு. நான் இங்கேயே பக்கத்திலே இருப்பேன், நான் இஸ்லாமியர் வீட்டில் தங்குறேன், படகோட்டி வீட்டில் தங்குறேன், அங்க உள்ள ராம்பூர், ஸ்ரீராம்பூர், சந்த்பூர் அந்த ஏரியாவில் தங்கிட்டே இருக்கேன். ஏன் தங்குறேன்னா, என்ன நீங்க எல்லாரும் பொங்கங்கிறீங்க. நான் ஏன் தங்குறேன்னா, அருகாமல் இருந்து நான் உங்களை பார்க்குவதும் நீங்க என்ன பார்ப்பதும் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு ஒருத்த புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அதில் தான் உண்மை கிடைக்கும். ப்ராக்சிமிட்டி லீட்ஸ் டு ட்ரூத். நட்பு வந்து அந்த பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி, நான் உடல் ரீதியாக அவங்க அருகாமையில் இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ட்ரஸ்ட் இஸ் எ மேட்டர் ஸ்பெண்டிங் டுகெதர். நம்ம நம்பிக்கை என்பது நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்வதில் தான் உட்கார்ந்துருக்கு. நான் எங்கேருந்து அந்த அறிக்கை விட்டுட்டு இருந்தேன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பக்கத்துல இருந்தால் தான் என்னால் உணர முடியும், உங்களை மாரி உணர முடியும். என்ன நீங்க உணர முடியும் என்று அவர் சொல்றாரு. ஏன்னா அவரு நிர்மல்குமார்ட்டையும் அப்படிதான் சொல்வார். நிர்மல்குமார் காந்தியோட எல்லாத்தையும் தொகுத்து வந்து, இப்போ நான்லாம் படிச்சுட்டு இருக்கிற மாரி அவர் தொகுத்து வந்து காந்தி அழகா தொகுத்துட்டான், செலக்டர் ஒர்க்ஸ் தொகுத்துட்டேன்னு காமிப்பாரு. அப்ப நிர்மல்குமார்ட்ட சொல்வார், இது தொகுத்ததெல்லாம் பரவாயில்ல, என்னோட கொஞ்ச நாளைக்கு 4 மாசம் இருந்து பாரு, நான் எப்படி வேலை செய்யறேன்னு பாரு, அந்த வேலை செய்யறது கரெக்டா இருந்தபடி அந்த நூல் இருந்தா வெளியிடு, இல்லாட்டி வெளியிடாதுங்கிறாரு. அதனால see me at work, நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னு புரிஞ்சா அந்த நூலை வெளியிடு, இல்லைன்னா என்கிட்ட வந்து 300 எல்லாம் கேட்டுட்டு இருக்காத என்று நிர்மல்குமார் போஸ்ட் அவர் சொல்றதை பார்க்க முடியும். அப்போ பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி, டுகெதர்னஸ் என்பதை அவர் வலியுறுத்தி பார்க்க முடியும். அப்புறம் ஒரு இடத்துல கேட்பாங்க, எங்களுக்கு மிலிட்ரியும் இல்லை போலீஸும் இல்லை, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. மிலிட்ரியாவது போலீஸாவது, நீங்க பக்கத்து வீட்டுக்காரனை காப்பாற்றணும், முஸ்லீம் இந்துவை காப்பாற்றணும், இந்து முஸ்லீமை காப்பாற்றணும். ஒரே ஒரு முஸ்லீம், ஒரே ஒரு இந்து, 2 பேரும் சேர்ந்து தைரியமா நாங்க 2 பேரும் தான் அமைதி கமிட்டி என்று தைரியமா வாங்க, எல்லா நிலைமைகளும் மாறும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க பாத்தீங்கன்னா நிலைமைகள் மாறுது, இல்லைன்னு சொல்ல. பார்த்தா முஸ்லீம்கள் வீட்டு பெண்கள் பர்தாவை கட்டிட்டு காந்திக்கு முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த பால்ஸ்ல நடந்து போவாரு. அதெல்லாம் காட்சியில் புத்தகத்துல படமாவே போட்டிருக்காங்க. ஒரே ஒரு மூங்கில் அது பாலத்துல கடந்து போவார் அவரு. அதை வந்து கையை பிடிச்சி 2 பேர் அவரை கீழே விழாம பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் தாங்கிட்டு போறதெல்லாம் பார்த்தா ரொம்ப இருக்கும். அப்புறம் ஒத்தடி பாதை, அதுல எல்லா குழந்தைகளையும் விட்டு கழிவு காலையில வந்து எல்லாரையும் விட்டு அங்க மலம் கழிக்க வச்சிருவாங்க. 2 கிலோமீட்டர் நடந்து போனா 2 கிலோமீட்டர் மலமாவே இருக்கும். அப்படிப்பட்ட காட்சிகள்ல உடனே அவர் இலை தழையை எடுத்து ஒவ்வொன்றா பெருக்கிட்டே வருவார். பின்னாடி இவர் முதல்ல பெருக்கிட்டு போவாரு, பின்னாடி அடுத்து தள்ளுவாங்க, பின்னாடி இப்படியே போயிருக்காங்க, குனிஞ்சுக்கிட்டே போயிருக்காங்க. இப்படிப்பட்ட காட்சிகளும் அங்க பார்க்க முடியுது நம்மளால. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான இந்த பகுதியில முக்கியமான பகுதி வந்து அந்த பிரம்மச்சரியம் என்பத பகுதி. அது வந்து நம்ம உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நீங்க கிரிஜா குமார் புத்தகத்தை பார்க்கலாம். பிரம்மச்சரியம் உமன் அசோசியேஷன் ஃபார் காந்தி, அதுல விரிவா பேசியிருப்பாரு. பியாரலால் பேசியிருப்பாரு. நிர்மல்குமார் விரிவாவே பேசியிருப்பாரு. நிர்மல்குமாரோட விரிவா பேசியிருப்பாரு. வினோபாக்கும் அவருக்கும் என்ன வந்தது, தக்கர் பாபா அப்ப அந்த என்ன சொன்னாரு, ஏன் பரசுராம்னு இவரோட அங்க இந்த குறிப்பெல்லாம் எடுத்து வெளியே போனாரு, நிர்மல்குமார் கோஸ் கூட ஏன் முடியாதுன்னு சொன்னாரு. எல்லா டீட்டெயிலும் அதுல வரும். மனுக்கும் அந்த பிரம்மச்சரியம் என்பதுல வந்து இன்வால்வ் பண்ணதுல பல விஷயங்கள். ஆனா மானஸ் மட்டும் இங்க என்ன சொல்றாருன்னா, அதை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு கலந்துருவேன். மானஸ் வந்து சத்தியாகிரகா இருந்தாலும் சரி, அகிம்சையா இருந்தாலும் சரி, போராட்டங்களா இருந்தாலும் சரி, இந்த உடல் சோதனையாக இருந்தாலும் சரி, அவர் காந்தி ஒவ்வொரு தருணத்திலையும் ரெக்கவரிங் இஸ் இன்னசென்ஸ், நம்ம செக்ஸுவல் நினைக்கிறது அதுதான் இவர் எழுதுவார். ராஜாராவ் எழுதுவார். ரொம்ப எனக்கு ரொம்ப நம்ம எல்லாருக்குமே ஷாக்கிங் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உணர்ற விஷயம்தான். இந்த அன்ரூலி மேல் ஆர்கன் எழுதுவார். ராஜாராவ் வந்து காந்தியை பத்தி எழுதும்போது இந்த அன்ரூலி மேல் ஆர்கன் எழுதுவார். அவ்வளவு ஷார்ப்பா எழுதுவார். அது போல எல்லாருக்கும் செக்ஸுவலா பண்றது ஏசெக்சுவலா காந்திக்கு ஆனது என்பதை மானஸ் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. உடல் ரீதியாக கணந்தோறும் எல்லா சோதனைகளையும் வெளிப்படையாக செய்து கொள்வது என்பதுல காந்தி உறுதியா இருந்தாரு. அது அவருக்கு வந்து பயனளிக்கும்னு நினைச்சாரு அவரு என்று அவரு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மனஷ் இந்த பகுதியில கேட்கறது, கொடூரங்களை செய்யக்கூடிய மனிதன் இந்த கொடூரங்களினுடைய இந்த விளைவுகளை உணர்கிறானா, உணர்ந்து திருந்து வருகிறானா என்று சொல்றாரு. அப்ப காந்தி என்ன சொல்றாருங்கிறத மானஷ் எடுத்து சொல்றாரு. உண்மையை பேசுதல் என்பது சொந்த தவறையும் பேசுதல். சொந்த தவறை பேசாமல் யாரும் உண்மையை பேசிவிட முடியாது. உண்மையை தேடுதல் என்பது சொந்த தவறையும் தேடுதல். ட்ரூத் டெல்லிங் இஸ் ஆல்சோ அவர் எரர் டெல்லிங் என்று சொல்லக்கூடிய காட்சியோட இங்க இது போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடுத்த கேள்வி, இந்த சிவில் யுத்தம்னு சொல்றோமே, மக்கள் மத்தியில் வரக்கூடிய இந்த சண்டை இருக்க, இந்த சண்டை வந்து வெறும் வந்து வர்க்கம், தேசம்,
ஜாதி, மதம் எந்த பேராலும் நியாயப்படுத்த முடியுமா? மக்கள் அடிச்சுக்கிறத எந்த பேராலும் நியாயப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். வரலாறு அரசியல்லாம் என்னெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. வரலாறு வெறும் எமோஷனல் ஆக்கிட முடியுமா? அதுபோல வரலாறு ஒரு இசத்தினுடைய விசுவாசியா வரலாறு எழுதிட முடியுமா? ஒரு இசத்துக்கு விசுவாசமா ஒரு வரலாறு எழுதணும், அல்லது என்னோட சென்டிமெண்ட்டுக்கு விசுவாசமா ஒரு வரலாறு எழுதணும். அந்த மாதிரி வரலாற்றில் எழுதுவதில் இன்பமயம் பெற முடியுமா? கேன் யூ கெட் ஹாப்பினஸ் பை ரைட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஹிஸ்டோரியோகிராஃபி என்று அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நான் அடுத்தது நெய்தர் ஹிந்து நார் முஸ்லீம். இப்போ யாரை சொல்றாரு அவர்? காந்தி தனியாக சொல்லிக்கிறாரா? நான் இந்துவும் அல்ல முஸ்லீம் அல்ல அப்படின்னு அவர் தன்னா சொல்லிக்கிறாரா? அல்லது காங்கிரஸ் சொல்றாரா? முஸ்லீம் லீக்கை சொல்ல முடியாது, ஏன்னா அது முஸ்லீம்களுடைய இதுன்னு சொல்லிடுச்சு. காங்கிரஸ் தான் நான் எல்லாருக்குமானு சொல்லுது. இல்லை, காந்தி அதை சொல்லவே இல்லை. காந்தி யாரை கேட்கிறாருன்னா, இந்த கலவரம் செய்தவர்கள் இருக்காங்கல்ல, கலவரம் செய்து கொலை மூலமாக தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்கிற கேள்விதான். அவங்க இந்துவாகவும் இருக்க முடியாது, முஸ்லீமாவும் இருக்க முடியாது என்று அவங்கள பார்த்து தான் கேட்கிறாரு. அதை பத்தி சொல்லக்கூடிய இந்த தான் இந்த விஷயம் வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அண்டை வீட்டின் உறவு இது முழுக்க முழுக்க பீகார்ல பேசுறாரு. இந்த விஷயத்தை எங்க பேசுறாரு? பீகார்ல பேசுறாரு. நெய்தர் ஹிந்து நார் முஸ்லீம் என்று இந்துக்களை பார்த்தா அவர் சொல்றாரு. நீங்கெல்லாம் என்ன இந்துவா இருக்க முடியும்? புரூட்டாலிட்டி என்பதற்கு இந்து என்ற பேரோ அல்லது முஸ்லீம் என்ற பேரோ இருக்க முடியுமா? மிருகங்கள் நம்ம ரொம்ப புரூட்டல் ஆகும்போது மிருகமாயிடுறோம். மிருகங்கள் ஆகும்போது அது காட்டுல இருக்கும், அது நாட்டில் தான் இருக்க முடியுமா? எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மிருகம் காட்டுல உள்ளவங்களுக்கு சுதந்திரம் என்பது என்னவா இருக்க முடியும்? சுதந்திரம் இருக்க முடியுமா அவங்களுக்கு என்ற கேள்விகள்லாம் இதுல தான் அவர் சொல்றாரு. அது போல பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு இடத்துல அவருக்கு சங்கடம் வருது. பீகார்லேயே சங்கடம் வருது. குரான் படிக்க கூடாதுங்க, மனு குரான் வரியில படிக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் அங்கே வருது. அப்போ அவர் ரொம்ப சொல்றாரு, என்னங்க அது, நம்ம இங்கதான் ரொம்ப விலங்காவே ஆயிட்டோமா நம்ம என்று அவர் இங்கதான் பேசுறாரு. காட்டுல இருக்காப்புல இருக்கு எனக்கு அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் 1940 இந்த இடத்துல தான் மானாஷ் அவருக்கு இந்த புத்தகத்தோட தலைப்பை அவர் ஏன் நான் வைக்கிறேன், காந்தியால பிரிட்டிஷ்காரிடம் சாதிக்க முடிந்த அகிம்சை என்பது நம் மக்களிடம் அவரால் சாதிக்க முடியாமல் போய்விட்டதோ என்ற சந்தேகத்தை மானஷ் எழுப்புறாருல, அது இந்த பகுதியில் வருது. அவர் இதுதான் எடுத்துக்கிறார். எகிப்திய டெலிகேஷன் வராங்க, ஒரு தூதுக்குழு வராங்க. அவங்க காந்திகிட்ட பல பேட்டிகள் எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது காந்தி அவங்கள்ட்ட ஒன்னேன்னு சொல்றாரு. அவங்க கேள்வி கேட்குறாங்க, சரிக்கா பிரிட்டிஷ் ஆட்சி போகுது, உங்க ஆட்சி வரப்போகுது, நேரு யார பொறுப்புக்கு வரப்போறாங்க, இந்த நேரு சர்க்கார்ட்டையும் அல்லது வந்திருக்கக்கூடிய இந்திய சர்க்கார்ட்டையும் விடுதலை இருந்த சர்க்கார்ட்டையும் நீங்க அகிம்சை போராட்டத்தை நடத்துவீங்களா? கண்டிப்பா நடத்துவேன், அதுல என்ன இருக்கு? ஆனா அதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு எங்க அகிம்சை இருக்கு? நான் பார்க்கவே இல்லையா அகிம்சையை? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப கொடூரம் நடந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் இருட்டால இருக்கு. நான் எங்க ஒளியை தேட போறேன் என்று அப்ப அந்த இடத்துல சொல்றாரு, நோ சைட் ஆஃப் நான் வயலன்ஸ். அப்ப காந்தி நோ சைட் ஆஃப் நான் வயலன்ஸ் என்று வந்து விட்டார் என்றது மானஸோட முடிவா இருக்கு. அதை நம்ம ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேண்டாமாங்க, என்டையர்லி டிஃபரெண்ட். அதிகாரத்துக்கு எதிராக நான் வயலன்ஸ் என்பது, அகிம்சை என்பது செல்லுபடியாவது போல மக்கள் தங்களுக்குள்ள சிவில் யுத்தம் நடத்தி கொள்ளும் போது, இனக்கலவரம் நடக்கும்போது, ஜாதி தர நடத்தும் போது அல்லது வர்க்க போராட்டம் நடத்தும் போது அங்கு அகிம்சை செல்லுபடியாகாமல் போகிறதா என்ற உறக்க கேள்வியை மட்டும் வச்சுக்கதா எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பதில் நம்ம ஒவ்வொருத்தர் கண்டுபிடிப்போம். தட் இஸ் டிஃபரெண்ட். காந்தி ஒரு இடத்துல பீகார்ல முகமது காந்தின்னு திட்டுறாங்க. பீகார்ல முழுக்க இந்த கருவியை பாக்குறாரு அவர். மனுவோட டைரி குறிப்புகள்ல நிறைய இடத்துல பீகார்ல சொல்றாங்க, இந்துக்கள் இவ்வளவு கொடுமையானவர்களா? நான் முஸ்லீம்கள் கொடுமையை பார்த்தாங்க நவகாலியில, இந்துக்கள் கொடுமையை இங்கதான் பாக்குறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வீடு அப்படியே எரிஞ்சிருக்கு, மசூதி எரிஞ்சு கிடக்கு, 3000-4000 பேர் செத்து போய் கிடக்காங்க. இது என்ன, இன்னும் பணம் எடுக்காம நாடுற குடிசையை பாக்குறேனா என்று மனுவோட டைரியில பல விஷயங்கள் இருப்பதை பாக்குறாரு. அப்பதான் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவர் டெல்லிக்கு வராரு. அசோகா மேத்தான் சோசியலிஸ்ட் சந்திக்கிறாரு. அப்ப காந்தி வருத்தப்பட்டு அவர்கிட்ட சொல்றாரு, 78 வயசு ஆயிடுச்சுப்பா, இனிமே இந்த உடம்பு என்ன பண்ண போகுது? ஒரு அகிம்சையை கூட என்னால இங்க நிலைநாட்ட முடியல, இந்த மக்கள் மத்தியில பேச முடியல. இவ்வளவு நாள் 60 வருஷமா பேசிட்டேன், இப்ப என்னால நான் தோத்துடுவேனா? நான் தோத்த கூடாதாச்சே, இதுல தோக்க கூடாதாச்சே, இந்த உடம்பு என்ன ஆக போகுது? இதுல எங்கேயாவது சாகக்கூடாதா உடம்பு? இந்த போராட்டத்துல சாகக்கூடாதா என்று அசோக மேத்தாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சொல்றதை பாக்குறாரு. அப்பா, இந்துக்களை ஒண்ணு புரிஞ்சுங்க, முஸ்லீம்களை கொன்று விட்டு இது இந்து நாடு, இந்துஸ்தான் நாடு, இந்தியாவிலுக்கே என்று சொல்வதை விட அபத்தம் எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை சொல்வதில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் தான் அடுத்த சாப்டர்ல, அப்பா சுதந்திரங்கிறது கோஹினூர் மாரியா,
1950களில் போன காணா பண்ண கோஹினூரை எப்படி நீங்கள்லாம் கொண்டாடுறீங்களோ அந்த கோஹினூர் மாரி கிட்டத்தற்கரிய அந்த பெரிய சொல்றீங்கல்ல ஆபரணம் சொல்றீங்கல்ல அது மாதிரி இந்த இந்தியாவுக்கு வந்து விடுதலை வந்திருக்கு. கையில எடுத்துட்டு இருக்கீங்க, வச்சுக்கிறதும் கீழே போட்டு தூக்கி போட்டு அதை வீணாக்குறதும் உங்களுக்கு கையில இருக்கு. ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்கப்பா, இது ஒரு கோஹினூர்ப்பா, எல்லாரும் சேர்ந்து வச்சிருக்கோம்ப்பா என்று அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 உங்களுக்கு தெரியும், அவரு அதுக்கப்புறம் வந்து கல்கத்தா போறாருங்க, கலவரம் நடக்குது. அந்த ஐதார் மன்சில் பலியக்கட்டா பகுதியில் தங்குறாரு. அங்கேயும் அவருக்கு மெசேஜ் கேட்க வராங்க. எங்கிட்ட மெசேஜே இல்லை, இங்கிலீஷே மறந்து போச்சுன்னு சொல்லுங்கலாம் சொல்றாரு அவரு. அப்போ ஏகப்பட்ட லைட்டெல்லாம் போடுறாங்க, எல்லா இடத்துலையும் அந்த விடுதலைக்கான ஒளி விளக்குகள் எங்க பார்த்தாலும் இருக்கு. அப்போ ஒன்று சொல்றாரு, மனசுல ஒளி ஏத்திக்காம வெளியே ஒளி ஏத்துறீங்களப்பா, மனசுல ஒளி ஏத்த பாருங்க, இந்த வெளி விளக்குகள் உங்களுக்கு வந்து எதையும் பெருசா கொடுத்துடாது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு இன்னொன்னு அடுத்ததுல, என்னப்பா 9 days பண்ற மாதிரி நான் வந்து கல்கத்தால எல்லாரும் காப்பாத்துவீங்க, இனிமே கலவரமே இருக்காதுலாம் சொன்னீங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கலவரமா இருக்கு. நான் 1ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரதம் இருக்க போறப்பான்னு சொல்லி செப்டம்பர் 1ஆம் தேதி ராத்திரில இருந்து உண்ணாவிரதம் இருக்காரு. ராஜாஜி கூட கேட்கிறாரு, குண்டர்ல எடுத்து உண்ணாவிரதமாங்கிறாரு. குண்டர்களுக்கு உண்ணாவிரதம்னா என்னன்னு தெரியுமா, அவங்க எல்லாம் புரிஞ்சு பார்க்கலான்னு கேட்கிறாரு. இல்ல குண்டர்கள் புரிஞ்சுப்பாங்க, குண்டர்கள் ஏவி விட்டவர்கள் புரிஞ்சுப்பாங்க அட்லீஸ்ட் ராஜாஜி என்று அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த உண்ணாவிரதம் முடியுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கேயும் சொல்றாரு, வந்தே மாதரத்தை முஸ்லீம்களை வற்புறுத்தி பாட வைக்காதீர்கள், வந்தே மாதரத்தை யாரையும் வற்புறுத்தி பாட வைக்காதீங்க என்று கூட நம்ம அதுல இருந்து டெரிவேட்டிவா எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது அதுல போகுது. அதுக்கப்புறம் வரலாறு என்பது வந்து இங்க திருப்பி வந்து திரும்ப இங்க வரலாறை பத்தி நிறைய பேசுறாரு. வரலாறு எழுதுவதை பத்தி மானஷ் வந்து இதுல ரொம்ப முக்கியமா, அரசியல்னா என்ன, வரலாறுனா என்ன, அகிம்சை போராட்டம் எந்த அளவுக்கு போகுது, காந்தி எப்படி ஒளியை தேடிக்கொண்டே இருந்தார், இதுதான் திரும்ப மெசேஜா எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கு. இதுல அவர் ஒண்ணு சொல்றாரு, மனுஷங்களை ஒரு இசமா தயாரிப்பது, அந்த உருவத்துல தயாரிப்பது, ஒரு இந்துவா தயாரிப்பது, ஒரு முஸ்லீமா தயாரிப்பது, ஒரு ஆண் வீரனா தயாரிப்பது, ஒரு மஸ்குலினா தயாரிப்பது, இப்படி எல்லா வகையிலும் மனிதர்களை தயார்படுத்துகிறார்கள். மனிதர்கள் எப்போதுமே வந்து சுய தேவைகளுக்காக மட்டுமே போராடல. இன்னொரு 5-6 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வந்துடுறேன் வேகமா. சுய தேவைகளுக்காக மட்டுமே எப்போதும் போராடல. இப்படி உருவாக்கப்பட்ட சில விஷயங்களுக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் போராடுறாங்க, இசங்களுக்காக போராடுறாங்க, அல்லது தான் வரித்து கொண்ட விஷயங்களுக்காக போராடுறாங்க. தான் சரின்னு நினைத்து அவர்களுக்கு எது ஏற்றப்பட்டதோ, டாக்டரின் எது ஏற்றப்பட்டதோ அதுக்காக அவங்க போராடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன், கையாளும் தன்மை என்பது இருந்துகிட்டே இருக்கு இந்தியாவில் என்பதை மானஷ் ரொம்ப கவலையா சொல்றாரு. பெரும்பான்மை மக்களுடைய காட்டுமிராண்டித்தனம் ரொம்ப ஆபத்தாக என்றைக்குமே இருக்கும் என்பதை காந்தி சொன்னதே அவர் சொல்லிட்டு போறாரு. மக்களின் மன ஒழுங்கை மனசாட்சியை உயர்த்தாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை என்பதை அவர் திரும்ப சொல்றாரு. கடைசி சாப்டருக்கு வந்துடுறேன் நான், அது ரொம்ப முக்கியமான சாப்டர், அதோட முடிச்சலாம். ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் போன்ஸ். அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது மனு டைரியில எழுதினாங்க, என்ன அந்த மனுஷன் இருக்கு, ஒரு பிடிச்சா ஒரு எலும்பு தேடுமா, ஒரு எலும்பு கையளவு எலும்பு கிடைக்குமா இவர்கிட்ட பிடிச்சா. அந்த மனுஷன் உண்ணாவிரதம் உட்காந்துருக்காரு, யாருக்காக உட்காந்துருக்காரு, நமக்காக தானே உட்காந்துருக்காரு, நம்ம திருத்த தானே உட்காந்துருக்காரு, நம்ம மனசாட்சியை மீட்ட தானே உட்காந்துருக்காரு, நம்ம மீட்டுக்கொள்ள மாட்டோமா, இவ்வளவு மோசமா இருப்போமா என்று கேட்டே இருக்காரு. அப்ப கோல்வால்கர் வந்து பின்னாடி டெல்லியில வந்து காந்தியை சந்திக்கிறாரு. கோல்வால்கர் சொல்றாரு, நீங்க இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க அறிக்கை விடுறதுல அர்த்தம் இல்லை கோல்வால்கர், நீங்க நடந்து காட்டுங்க, நீங்க மக்கள்கிட்ட நடந்து காட்டுங்க, நாங்க ஒற்றுமைக்காக தான் இருக்கோம், நடந்து காட்டுங்க, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக இருக்கோம் என்று நடந்து காட்டுங்கள் என்று கோல்வால்கருக்கு அன்னைக்கு அவர் அட்வைஸ் பண்ணாரு என்பது ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிர்லாட்ட சொல்றாரு, அப்பா எனக்கு வயசு இனிமே வேணாம்ப்பா, எனக்கு 105 வயசுலாம் வேணாம்ப்பா, என்ன திடீர்னு 0க்கு போயிட்டீங்க அப்படின்னு பிர்லா சொல்றாரு அவர்கிட்ட. ஆமா 0க்கு போயிட்டேன். இது வந்து மானஷுக்கு உதவியா இருக்கு, அவர் 0க்கு போயிட்டாரா அப்படின்னு உதவியா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஜனவரி 13ஆம் தேதி அவர் வந்து அப்பதான் மனு சொல்றாங்க, இது வந்து வெறும் சதை, ஒரு கையளவு கூட இந்த போன்ஸ் இல்லை அது அப்படின்னு சொல்றாங்க. கோட்ஸே உங்களுக்கு தெரியும், அவர் இந்துக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. மானஸ் சொல்றது ஒரு லோன் நட், மரகாண்ட ஒரு தனி மனுஷன் அப்படின்னு மானஸ் கடுமையா சாடுறாரு. அவர் வந்து நிற்கிறாரு. காந்தி அன்னைக்கு பட்டேல் காந்தி நேருவோடலாம் பேசிட்டு 10 நிமிஷம் ப்ரேயருக்கு லேட்டாக போறாரு. 10 நிமிஷம். மானஸ் சொல்றாரு, காந்தி ப்ரேயருக்கு மட்டும் லேட்டா போல, he was late 10 minutes to his death. வணக்கம், நன்றி. சார் வணக்கம். சார் வணக்கம். கண்டெம்பரரியோட ஏதாவது நடப்பு விஷயங்களோட கனெக்ட் பண்ணாம இந்த உரையை கேட்கவே முடியல.
சில நேரங்கள்ல சிரிப்பும், சில நேரங்கள்ல ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு அழுத்தமான எண்ணமும் வருது. இப்போ ஒரு புத்தகம் ரொம்ப ஆழமானது. நீங்க உங்க உரை அதுக்கு மேல இருந்தது. உடல்நிலை கொஞ்சம் சிரமப்பட்டு இப்ப இன்னைக்கு மீண்டு வந்து 1 மணி நேரம் பேச முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் விட்டுருந்தா இன்னும் ஒரு 1 மணி நேரம் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எனர்ஜி நல்லா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நீங்க பேசினது. மற்றவர்களுடைய கருத்தையும் சார் ரவி சார் இருக்கார், அக்குலூர் ரவி சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல வேற யாரையாவது கருத்து இருந்தா சொல்லலாம். கேள்வியோ கருத்தோ இருந்தா சொல்லலாம். என்ன வியப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. சரவணன் சார் சொல்லுங்க. வியப்பு தான், இந்த உரையை கேட்டு வியந்துதான் நிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப அற்புதமா பட்டாபி பேசினாரு. ஒரு 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 எப்படி சார், ரொம்ப இமோஷனல் ஸ்பீச்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஊடாக வந்து ஒரு இமோஷன் அப்படியே போயிட்டே இருந்தது, ஒரு கரண்ட் மாதிரி போயிட்டே இருந்தது அப்படிங்கிறத நான் அனுபவிக்க முடிஞ்சது. இந்த மடுபென் காந்தியினுடைய டைரி குறிப்பை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து அந்த விஷயங்களையும் இவர் தொட்டு பேசுனது எவ்வளவு சீரியஸா மனு அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு டாலஸ்ட் பர்சனாலிட்டி என்னுடைய இந்த பல்வேறு பரிமாணங்களை உங்களுடைய கூட்டங்கள், ஒவ்வொரு கூட்டங்கள்லேருந்தும் நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க. கேட்பதற்கும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமா இருக்கு. பட்டாபிக்கு என்னுடைய நன்றி, சரவணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கேட்கலாம். சொல்லுங்க தேவராஜ் சார், சொல்லுங்க. பட்டாபி சாரோட அந்த எடிட்டிங் சென்ஸ் ரொம்ப அற்புதம். ஏன்னா அந்த ஆழமான புக்ல இருந்து தேர்ந்தெடுத்து, அதாவது செலக்ட் பண்ணி சொல்றதுங்கிறது அவரோட ஈஸியா முடியாது. நல்ல ஒரு செலக்ஷன் நாலேஜ், நல்ல ஒரு எடிட்டிங் சென்ஸோட அவரு செலக்ட் பண்ணி நேரேஷன் வந்து அற்புதம். தடங்கள் இல்லாம சொல்றதுங்கிறது ஒரு கிஃப்ட் அவருக்கு. ஸோ அவருக்கு, அதாவது அவரை விட சின்ன வயசா இருந்தாலும் ஒரு வாழ்த்துக்களை சொல்ல மனசு ஆசைப்படுது. பாஸ்கர் சார் சொல்லுங்க. அவருடைய உரையை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் இது வந்து நம்ம எல்லாருமே ஸ்பெல் பவுண்டா இருக்க மாதிரி நம்மளும் ஸ்பெல் பவுண்டா வந்துட்டு தான் கேட்க போறோம். அதாவது எனக்கு முன்னாடி பேசுனவரே தான் நானும் அதே தான் நானும் தொட்டு பேச வேண்டியதா இருக்கு. இந்த கரும்பு ஜூஸ் பண்ணும்போது பாக்குறோம், கரும்பு அந்த எந்திரத்துல விட்டு சக்கைய பிழிஞ்சு எடுத்து அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சக்கைய கடைசி வரைக்கும். அதுல ஜூஸ் இருக்கா இல்லையானே தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு அந்த கரும்பு சாரை பிழிஞ்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய புக்கு, 500க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா அது யாராலையும் முடியாது, இவர் ஒருத்தரால் தான் முடியும். அவருக்கு இணை அவரு தான். ரொம்ப சிறப்பான புத்தகம், சிறப்பான உரை, சிறப்பான நிகழ்வு. பட்டாபி அவர்களுக்கும் காந்தி கல்வி நிலையத்துக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். நன்றி சந்துரு சார், சொல்லுங்க. தோழர் பட்டாபி உரையினாலே அதுல நிறைய ஒரு பெரிய சரித்திரமே வந்துடும். எப்படியாவது புத்தகத்துல உள்ளது வெளியே இருந்து நிறைய சொல்லுவார் அவரு. இந்த உரை என்னை 2-3 இடத்துல நெகிழ்த்தி விட்டது. அழத்துரிய சூழலே வந்தது. ஓகே, கட்டுப்படுத்தி இருக்கிறேன். நவகாலியிலும் பீகாரிலுமே நாம் மகாத்மாவை நாம் கொன்று விட்டோம். பிறகுதான் தில்லி மரணம் நடக்கிறது. இது பட்டாபி சார் உரையை கேட்டு இன்னைக்கு ரொம்ப நெகிழ்வா என் மனசுல பட்டு. அவர் ஒரேதான். அவர் சாரிலும் சாரம் எடுக்கும் சித்தர். அவரு பட்டாபி சார் ஒரு சித்தர். நமக்கு கிடைச்ச பெரிய அரும்பு பொருள். அவரை நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும். என்னுடைய உரை இவ்வளவுதான். தேங்க்யூ சந்துரு சார். வேற யாரும்? ராஜேந்திரன் சார் சொல்லுங்க. வணக்கம். உண்மையிலேயே அவர் பட்டாபிதாருடைய முகநூல் பதிவெல்லாம் நான் பார்க்கறது உண்டு.
ரொம்ப ஆழமும் விரிவும் அந்த சுருக்கமாகவும் கொடுப்பாரு. அவர் விரிவுன்னா அந்த நூலுடைய விரிவு ஃபுல்லா அதுல இருக்கும், ஆனா அதை சுருக்கி கொடுத்துருவாரு. அது அந்த மாதிரி இன்னைக்கு உரை வந்து சந்திரன் சொன்ன மாதிரி இது வந்து உள்ளத்தை உருக்கும் உரை. நம்ம கடந்து வந்த பாதை சாதாரணமான ஒரு பாதை கிடையாது. அந்த காட்சிகள்லாம் நீங்க அப்படியே விவரிக்க அப்படியே கண் முன்னாலும் விரியுது. இந்த லீடர்ஸ் எல்லாம் மனசுல வந்துட்டு போறாங்க, தலைவர்கள்லாம். அதுல வந்து காந்தி உயர்ந்து ஓங்கி வேற ஒரு தளத்துல நிக்கிறாரு. அதனாலதான் மற்றவங்களால வந்து காந்தியோடைய பார்வை வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அவர் இந்த காந்தி உண்மையிலேயே வந்து உள்ளத்தளவுல உயர்ந்து நிக்கிறதாலதான் அவருக்கு அந்த பார்வை, அந்த காட்சி அவருக்கு கிடைக்குது. மலையில ஏறுற மாதிரி இந்த மலையில இந்த தலைவர்கள்லாம் வேற வேற தளத்துல நிக்கிறாங்க. ஆனா காந்தி நிக்கிற தளம் வந்து வேற. அங்க நம்ம இன்னும் போய் சேரவே இல்லைன்னு தான் சொல்றேன் நானு. அதே மாதிரி இன்னைக்கு சொல்ற மாதிரி நூல்ல இருந்து பல பகுதிகள் இன்னைக்கு கான்டெம்பரரி பாலிடிக்ஸ நம்ம பேசக்கூடியதா இருக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அது. உண்மை காந்தி வந்து அபரிமிதமான நம்பிக்கை வச்சிருந்தாரு இந்த கிறிஸ்டியன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் மேல வந்து அவங்க உண்மையிலேயே வந்து காந்தி நம்பினாரு. அவங்களும் வந்து அது மாதிரிதான் நடந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவோ எக்ஸஸ் நடந்தது. ஆனா ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு நிலையை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது உண்மையில அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி நாடு போயிட்டு இருக்கு. அது நான் குறிப்பா யாரையும் சொல்ல விரும்பல. ஆனா இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து காந்தி அன்னைக்கே வந்து மனம் புண்பட்டு போயிட்டாரு. அவரு சந்திர சொன்ன மாதிரி அவர் பீகார்லயே இறந்து போயிட்டாரு, நவகாண்ட்லயே இறந்து போயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் இங்க வந்து அவர் ஆன்மாலாம் போயிடுச்சு. அது அந்த மாதிரிதான் ஒரு காந்தியை நம்ம பாக்குறோம். நம்பிக்கையற்ற காந்தியன் கிடையாது, நாம அவரை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தான் ஒரு வருத்தமா இருக்கு. மற்றபடி உள்ளத்தை உருக்கும் ஒரு உரைங்க. அது மிகச்சிறப்பா பண்ணீங்க. வாழ்த்துக்கள்ங்க, உங்கள் பணி தொடரட்டும். இந்த என்பொருளாக செல சொல்லுதல் அப்படிம்பாரு வள்ளுவர். நம்ம சரவணன் கேட்கிறார், எங்க திருக்குறள் காணவன். இந்த என்பொருளவாக செல சொல்லுதல். செல சொல்லுதல்னா உள்ளம் கொள்ளுமாறு சொல்லுதல். செல சொல்லுதல்ங்கிற சொல் வந்து இவருக்கு வள்ளுவருக்கு முன்னா யாராவது பயன்படுத்தா எனக்கு தெரியல, பார்க்கணும் சங்க இலக்கியத்துல. அந்த செல சொல்லுதல் வல்லவர் என்பொருளவாக அது எளிமையா கொண்டு வந்து அது போய் அப்படி எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்கீங்க. மிகச்சிறப்புங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. என்னுடைய புராண அறிவுக்கு உட்பட்டு அவதார புருஷர்கள் எல்லாருமே மனச்சங்கடத்தோட தான் மறைந்திருக்கிறார்கள். அது மகாபாரத ராமாயணத்திலையும் பெரிய பெரிய அவதார புருஷர்களுக்கும் இறுதி தருவாய் வந்து மனச்சங்கடத்துலதான் முடிஞ்சிருக்கு. அது போலதான் காந்தியாருக்கும் முடிஞ்சிருக்கிறது. நல்லவர்களுக்கு நீதி இந்த மாதிரிதான் புகட்டப்படுகிறது. ரொம்ப வருத்தமான விஷயம். பட்டாபி சார் நவகாலி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. ஏற்கனவே சித்ராமா எல்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இன்று மேலும் மேலும் நமக்கு ஒரு கஷ்டம். இது வந்து காங்கிரஸ் முக்கியஸ்தர்களும் தாவேகாக்காரர்களும் நிச்சயமாக இந்த உரையை கேட்க வேண்டும். இது என்னுடைய ஒரு பணிவான ஒரு விண்ணப்பம். இந்த உரை அவர்களை சென்று சேர வேண்டும். முத்தாய்ப்பு ரொம்ப அழகா இருந்தது. 10 நிமிடங்கள் அவருடைய மரணத்தை அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு தான் அது தோணும். ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா என்னடா அது எண்ட் ஆஃப் நான் வயலன்ஸ். அப்ப அதோட சரிதானா, அவ்வளவுதானா, இனிமே கிடையாதா, அகிம்சைங்கிறது முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசனை வந்துச்சு. அப்ப நீங்க சொன்னதை பத்தியே அந்த கொஞ்சம் கூகுள்ல போட்டு பார்த்தா அவருடைய இன்டர்வியூவே இருந்தது. மனாஷ் பிராகனுடைய பட்டாச்சாரியாவுடைய இன்டர்வியூ 55 நிமிஷம் பேசுறாரு. இந்த புத்தகத்தை பத்தியே பேசுறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அது நீங்க அவர் கூட கொஞ்சம் சிரமப்படுறாரு இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு. ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. அதுல அந்த நாய்க்கு டெடிகேட் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்து கேட்கறதுக்கு. பல நிகழ்ச்சிகள் காந்தியோட கடைசி லைஃப் லாஸ்ட் 200 டேஸ் படிக்கும் போது அழாம படிக்கவே முடியாது. ஆனா அவருக்கு மன உறுதி இல்ல, என்னுடைய அகிம்சை எப்போதும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி. அந்த 55வது நிமிஷத்துல கடைசியா இந்த மனாஷ் என்ன சொல்றாருன்னா, ஏதோ அப்பதான் முடிஞ்சு போச்சு, இனிமே அகிம்சை எல்லாம் கிடையாது, இனிமேவும் தேவை, எப்போதும் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ முடிக்கிறாரு. கடைசியில நீங்க சொன்னது, அவர் எப்போதுமே நம்ம கூடவே இருப்பார். 10 நிமிஷம் அவர் உடம்பு தான் லேட் ஆயிடுச்சு ஒழிய he will be with us forever. ரொம்ப சிறப்பா இருந்தது பட்டாபி. ரொம்ப நம்மள சார் வணக்கம். வணக்கம்.
புத்தக அறிமுகம் அப்படின்றத விட பட்டாபிராமன் சாரோட பேச்சை கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள்ல நாங்கெல்லாம் ரொம்ப ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு பேசுனதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நமக்கு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது. நீங்க எப்படி சொன்னீங்கல்ல, காந்தி கூட இருந்து சொல்றாரு டுகெதர். இந்த டுகெதர்னஸ் தானே நமக்குள்ள முக்கியம். அந்த டுகெதர்னஸ் இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க. அதுக்கு உங்களுக்காக. அதே மாதிரி கஷ்டங்கள் வரும்போதுதான் நம்ம நட்பை தேடணும் அப்படின்றதுக்கு இன்னொரு தேவராஜன் சார் இன்னைக்கு புதன்கிழமை மீட்டிங் வந்திருக்காருன்னா, அவருடைய மகள் இறந்து போய் 2 நாள் தான் ஆச்சு. நேற்று காரியம் முடிச்சுட்டு இன்னைக்கு பாக்குறேன் தேவராஜன் சார் அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் கருத்து சொல்றாரு. என்ன கருத்து சொல்றாரு? எடிட்டிங்கை பத்தி சொல்றாரு, அவங்களுடைய எடிட்டிங் திறமையை பத்தி. அப்ப எவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் இதுல இருக்கிறாங்க. அதனால அகிம்சை தோக்காது, அகிம்சை தோக்கவே தோக்காது அப்படின்றதுக்கு நீங்களும் தேவராஜன் சார் தான் உண்மை. காந்தியை விட்டுருங்க, அதுக்கு மேல நான் சொல்றேன். இந்த நாய் சொன்னீங்களே, அது ரொம்ப எனக்குமே ரொம்ப ஒரு ஈடுபாடான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப கலவரம் நடந்த இலங்கையில அமைதிக்காக ஒரு யாத்திரையை நடத்தணும். ஸ்ரீபாதாவில இருந்து இலங்கைக்கு வந்தோம், இதுக்கு கொழும்புக்கு வந்தோம் நடந்து. அதுக்கப்புறம் கொழும்புல இருந்து கப்பல்ல பிளைட்ல திரும்ப கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்தோம் அந்த யாத்திரை. அதுல இலங்கை ஆட்களும் கலந்துக்கிட்டாங்க, நான் இந்தியாவில இருந்து கலந்துக்கிட்டேன். அதுல இந்த ஸ்ரீபாதாவில இருந்து கொழும்புக்கு வரும்போது எங்க கூட ஒரு நாய் வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அந்த நாய் எங்களுக்கு முன்னாடி, நான் தான் பேனர் பிடிச்சிட்டு முன்னாடி போறேன், அந்த நாய் எங்க முன்னாடி தான் போகும். நாங்க ஒரு பகுதி தான் நடந்து போவோம். இந்த நாய் மாத்திரம் 2 வீட்டுக்கும் போகும். இந்த பக்கம் போகும், ஓடி போய் இந்த வீட்டுக்கு போய் எட்டி பார்க்கும், அதுக்கப்புறம் ஓடி போய் அந்த எழுத்த வீட்டுக்கு போகும், அப்புறம் கிராஸ் பண்ணி இங்கிட்டு வரும். எங்களுக்கு முன்னாடி அந்த நாய் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வருது. அந்த நாய் எங்க கூடயே யாத்திரை வருது. கடைசியில கொழும்புல முடிக்கிறோம். முடிச்சுக்கிற இடத்துல எங்களை பாராட்டு விழா நடத்துறாங்க. அந்த பாராட்டு விழாவில் எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், யாருன்றத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப நாங்க அந்த இதுல வலது பக்கம் ஏறி போயிட்டு நடுவுல போய் நின்று கும்பிட்டுட்டு இடது பக்கம் இறங்குறோம். எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்ச உடனே கடைசியா அந்த நாய் குடுக்குன்னு ஓடி வந்துச்சு. அந்த நாய் ஓடி எங்களை மாதிரியே வலது பக்கம் ஏறிச்சு. நடுவுல அப்படியே நின்று எல்லாத்தையும் பார்த்துச்சு. பார்த்துட்டு இடது கை பக்கம் போய் இறங்கிருச்சு. இந்த நாய்க்கு என்ன வந்துச்சு, இந்த நாய் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது மாதிரி இவர் அந்த நாய்க்கு அதை அர்ப்பணம் பண்றாருன்னா அதுக்கு ஒரு பெரிய பொருள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு இல்லாத ஒரு ஞானம் அந்த நாய்க்களுக்கு இருக்கு. அதை அவர் புரிஞ்சு அதை போட்டிருக்காரோன்னு நான் தோணுச்சு. அதை நீங்க சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு ரிவ்யூ. இன்றைக்கு இருக்கிறவங்க நம்ம இந்த புத்தகத்துல நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் வச்சு என்ன பாடம் கத்துக்கிற போறோன்றதுலதான் நம்மளுடைய நாகரிகமே இருக்கு. பார்க்கலாம். நன்றி சார், நன்றி சார். சொல்லும் போது 2 விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு பேசும்போது. ஒண்ணு, காந்தி ஒரு மாதிரி அகிம்சையின் மீது நம்பிக்கை இழந்து இது என்னமோ வாழ்க்கையோட முடிச்சுக்கிட்டா கூட நல்லா இருக்கும்னு காந்தியை ஃபீல் பண்ணும்போது எனக்கு இயேசுனுடைய வார்த்தை ஞாபகம். ஏனையா என்னை கைவிட்டுன்னு சிலுவையில இருந்து இயேசு வருத்தப்பட்டு கடவுளை பார்த்து சொல்லுவாரு. அந்த மணித்துளிகள் திரும்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு. அடுத்தது மகாபாரதத்துல தர்மன் பின்னாடி போன அந்த நாய் ஞாபகத்துக்கு இருந்துச்சு. அறத்தின் பின்னால் செல்பவர்களுக்கு பாதை அவ்வளவு எளிதல்ல, அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஆனா அறம் தான் நமக்கு வழி. மற்றதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா மினுமினுப்பா இருக்கலாம், வெற்றி தரா போல தெரியலாம். ஆனா அது வெற்றியா இல்ல படுகொழியா பாதாள சாக்கடையாங்கிறது விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு பட்டாபிராம் சாருடைய உரை ரொம்ப அருமையான ஒரு உரை. இன்றைய நிகழ்வுகளுக்கு அப்படியே பொருதி வந்தது. பேரெல்லாம் மட்டும் மாத்தி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இருந்தது. கரெக்டா இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் மசோதா இன்னைக்கு ராஜ்யசபையில நிறைவேறி இருக்கு. நீங்களும் அதை கரெக்டா குறிப்பிட்டு சொன்னீங்க. கூடவே கோல்வால்கருக்கு சொன்ன அட்வைஸ் இதெல்லாம் அப்படியே ரொம்ப பொருந்தி வந்த ஒரு வரலாற்று திரும்ப நடக்கிற மாதிரியான ஒரு சூழல். வினோபா சொல்லுவாரு, வரலாறை படிக்க வேண்டாம், அது ரொம்ப பிரச்சனை, வரலாறு நம்ம பாடம் கத்துக்கிறதே இல்லை, வரலாறை வச்சு சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு.
காந்தி ஆனா வரலாறை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. அதை இன்னைக்கு அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிட்டு இன்றைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அனைவருக்கும் காந்தி கலைஞத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டாபிராம் சார் அவர்களுக்கு எனது நன்றிகள், தேவராஜ் சார் அவர்களுக்கு ஆறுதல்கள்.